ஒரே நிமிஷம் ஸ்லைவ் Hello. க்ளோஸ். கேக்குது ப்ரோ. எங்க கேக்கலையே? ஹலோ ப்ரோ சொன்னாரு அஸ்வின் ப்ரோ. எனக்கு கேக்கலையே அஸ்வின் ப்ரோ. எனக்கு கேக்கல அஸ்வின் ப்ரோ பேசுறது. இல்ல இப்ப எனக்கும் கேட்கல. இதுக்கு முன்னாடி ஹலோன்னு கேட்டாரு, அது கேட்டுச்சு. அஸ்வின் ப்ரோ உங்களுக்கு மட்டும் என்னடா லிங்க்? இல்ல அவர் எதுவுமே பேசல. இப்ப ஏதோ ரிவர்ஸ் ஏதோ வெளியே இருக்காரு போல. இண்டிகேட்டர் கார்ல சவுண்ட்லாம் கேக்குது. அதான் இண்டிகேட்டர் சவுண்ட்லாம் கேக்குது. ஆமா சரி ஓகே ஃபைன் விடுங்க, அவங்க வரட்டும். சரி ஓகே. ஏன்னா முத்து ஆல்ரெடி பாத்துட்டாரு, மதன் மட்டும் தான் பெண்டிங். நான் ரெக்கார்டிங் போட்டோம் ஜி, அவர் ரெக்கார்டிங் பார்த்துட்டோம், அவ்வளவுதான். சரி போடு. யூ கேன் ஸ்டார்ட், ஆல்ரெடி ரெக்கார்டிங் ஸ்டார்டட். ஓகே ஃபைன். சரி சதீஷ் அண்ட் கோபி நீங்க தான் கம்ப்ளீட்டா புதுசு இருக்கு. மேபி கோபி கூட கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன் நானு. இது என்னன்னா நம்ம ஓகே நம்ம அல்டிமேட் அப்ஜெக்டிவ் உங்களுக்கு தெரியும். நம்ம அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ண அப்ஜெக்டிவ். ஓகேவா? நான் ஐ நாட் கைண்ட் ஆஃப் ட்ரை டு கேப்சர் லைக் 1:3 4 5 அந்த மாதிரி பிடிக்கிற ஆள் கிடையாது. ஓகேவா? ஏன்னா மூவ் என் டைரக்ஷன்ல மூவ் ஆகுறான், இட்ஸ் வெல் அண்ட் குட். எனக்கு எவ்வளவு சீக்கிரம் என் ட்ரேட் அந்த டிபி அச்சீவ் பண்ணுமோ, ரெசிஸ்டன்ஸ் இல்லாம இருக்கு, ஓகே ஓகேவா? ஏன்னா சில பேர் வைப்பாங்க ஆக்சுவலி 30% அக்யூரசி வச்சுட்டு தே கேன் ஏபிள் டு மேக் அவுட் 3 ஆர் 4 ஆர்லாம் முடிப்பாங்க. they will be more successful. But every time பிரைஸ் உனக்கு 4 ஆர் கொடுக்குவான்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? சோ என்னோட அப்ஜெக்ட் என்னன்னா இந்த பிரைஸ் 4 ஆர் கொடுக்குமா? அஸ்வின் ப்ரோ மியூட் போடுங்க ப்ரோ. ஆமா ஓகே. சோ என்னோட திங் என்னன்னா, நீ எடுக்கிற ட்ரேட் உனக்கு சாலிடா 1:2 தரும். எனக்கு ஒரு 50 to 60% அக்யூரசி எடுக்க முடியும். எக்ஸாம்பிள் ஒரு 50% அக்யூரசி எடுக்க முடியும் என்னால ஒரு 15 ட்ரேட்ஸ்க்கு. தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் மீ டு சர்வே. எனக்கு தெரியும் 5% to 6% per month பெட்டர். சரி, இப்போ நம்மகிட்ட அக்யூரசி ஏன் குறையுது அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்த்தா, சுரேஷ் ஐ திங்க் நீ இருக்க நினைக்கிற கரெக்டா? கோபி நீங்க 2 பேரும் கவனிங்க. ஏன் அக்யூரசி குறையுதுன்னு பார்த்தா, நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். ஓகேவா? ஒரு கான்செப்ட் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நமக்கு தெளிவா இல்ல. தெளிவா இருக்கு சில பேர் அசீவ் பண்ணுங்க, தெளிவா இருக்குன்னு வச்சுங்க. அப்படி ட்ரேட் எடுத்த பிறகு பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, ஒரு ட்ரேட் எஸ்எல் அடிக்குது. ஓகேவா? சரி ஓகே, ப்ராபபிலிட்டி லாஸ் மார்க் பண்ணிடுறோம். அடுத்த ட்ரேட் பாத்தீங்கன்னா ஒரு டிபி தரும் ஒரு ட்ரேட். ஆனா அந்த நம்ம எடுத்தோமான்னு கேட்டு மிஸ் பண்ணிடுறோம். இதுல என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, அதே செட் ஆஃப் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண எல்லா டைமும் எடுக்கிறது கிடையாது. அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு அக்யூரசி அடி வாங்குது. ஏன்? டிபி வர ட்ரேட் மிஸ் பண்ணிடுறோம், எஸ்எல் ட்ரேட் எடுத்துடுறோம். சில டைம் பாத்தீங்கன்னா அந்த ட்ரேட் டிபி வரணும் எடுப்போம், எடுத்த அப்புறம் எஸ்எல் அடிச்சு விட்டுருவோம், திருப்பி ரீஎன்ட்ரி கொடுப்போம். நம்ம எடுக்க தோணாது. ஏன் தோணாது? இது எஸ்எல் அடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு பெட்டர் கன்ஃபிகரேட் பண்ணுவோம். அப்புறம் திருப்பி என்ட்ரி தராம சார் டிபி போயிடுவோம். இதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கரெக்டா சதீஷ்? கண்டிப்பா கார்த்திக், நிறைய வாட்டி ஆயிருக்குண்ணா. ஆமா. சோ இந்த இதனால அக்யூரசி குறையுது. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல ஏன் இந்த பிரச்சனை வருது அனலைஸ் பண்ணி பார்த்தா 2 ரீசன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோவர் டைம் ஃப்ரேம் நம்மளுக்கு 50 மினிட்ல நாய்ஸ் அதிகமா இருக்கும். சரியா? என்னதான் பயஸ், ஏன்னா நாங்க லாஸ்ட் 1 மந்த்தா பார்த்தேன், மேபி அஸ்வின் ப்ரோக்கு தெரியும், கோபி கூட தெரியும், அஸ்வின் ப்ரோக்கு தெரியும். எல்லா ட்ரேடும் நம்ம டிபி எஸ்எல் அடிச்சு ஒரு டிபி வரும். கிட்டத்தட்ட ஒரு 78 ட்ரேட்ஸ், ஐ மீன் வாட் இஸ் இஸ் லாஸ் பண்ணதுல 70% ஆஃப் ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு. கரெக்டா எஸ்எல் அடிச்சு விட்டு டிபி வருவோம். ஐ கேன் ஏபிள் டு ஷோ மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ். ஆக்சுவலி அந்த ராஜாவோட ரெக்கார்டிங் வீடியோல பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? இதுல என்ன பிரச்சனைனா, லோவர் டைம் ஃப்ரேம் நாய்ஸ்ல சிக்கிறோம் போய் நம்ம. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட், லோவர் டைம் ஃப்ரேம் எடுக்கிறதுனால நம்மளால எல்லா என்ட்ரி எடுக்க முடியல. ஏன்னா 50 மினிட்ல அடுத்து எப்போ என்ட்ரி தரோம்னு தெரியாது நம்மளுக்கு. ஓகேவா? எவ்வளவுதான் நம்ம பெர்ஃபெக்ட்டா பார்த்தாலும் உங்க செட்டப் எப்போ ஃபார்ம் ஆகும்னு சொல்ல முடியாது. கரெக்டா சதீஷ்? நான் அதுலயும் சிஸ்டமேட்டிக் அப்ரோச் பண்ணி சரி எப்படி 4 hours ஒன்ஸ் பார்த்துடலாம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு 4 hours அங்கேயும் மிஸ் ஆகுது. ஓகேவா? சம்டைம்ஸ் என்னன்னு பார்த்தா, அந்த chunk of the move it will happen CBD on Asia itself. நீ ஒரு ட்ரேட் எடுப்ப, அந்த ட்ரேடோட ரிசல்ட் CBD Asiaலே முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேவா? அப்படியாம என்னன்னு பார்த்தா, நீ அந்த ட்ரேட் எடுக்க முடியாது. நீ நல்லா அனலைஸ் பண்ணிருப்ப, சூப்பர் டிவால் தெளிவா இருந்திருப்பான், உனக்கு சூப்பர் ஓபி ஃபார்ம் பண்ணிருப்பான். ஆனா ஓபி பார்த்தீங்கன்னா உனக்கு CBD தொட்டுட்டு, ஐ மீன் அன்டைம்ல தொட்டு பிரைஸ் டிபிக்கு போயிட்டு இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 50 மினிட்ஸ் என்ன பண்ணிருப்போம், அந்த ஓபியை தொட்ட பிறகு ஒரு 50 மினிட் மாடல் ஒன்று என்ட்ரிக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்போம். கரெக்டா? ஒரு 4 hour ஓபினா. பட் சின்ஸ் அவன் சிபிடில தொட்டன என்னன்னு பார்த்தா உனக்கு அது என்ட்ரி எடுக்க சான்ஸே கிடையாது. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல என்ட்ரி மிஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ எண்ட் ஆஃப் தி ரிசல்ட் பார்த்தோன்னா, இந்த மாதிரி லோவர் டைம் ஃப்ரேம் ட்ரேட்ஸ் இருக்கிறது மூலமாக எங்க அடி வாங்குறோம்னு படி பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஹை அக்யூரசி ட்ரேட் இருக்க மிஸ் பண்ணிடுறோம். இந்த மாதிரி சண்டே அன்டைம் அது மாதிரி போயிடுது. செகண்ட்,
ஒரு நாய்ஸ்ல சிக்கிடுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து முக்காவாசி நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். சரி, இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு கூட தான் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணதான் என்ன பண்ணேன், நான் அதை சொன்னேன், இந்த லிங்க் போய் பார்த்தேன் நான். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஆக்சுவலி வந்து ஃபைனல் நான் சர்ச் பண்ணது, இதுக்கு முன்னாடி நிறைய சர்ச் பண்ணேன். அது என்ன சர்ச் பண்ணேன்னா, எந்த டைப் ஆஃப் ட்ரேடர் அதிகமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா, ஃபியூச்சரில் ட்ரேடிங் பண்ணலாமா, இந்த வடிவில் கேட்குற மாதிரி தான், இங்கே இருக்கலாமா துபாய் பக்கம் போகலாமாப்பா, அது மாதிரி வந்து நான் சார்ஜிபிள் பேசிட்டு இருந்தேன் நான். அப்போ ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் எங்கே வந்துச்சுன்னா, முக்காவாசி பீப்புள் எங்கே ஜெயிக்கிறாங்க ட்ரேடிங்ல ஜெயிக்கிறாங்க பார்த்தா, தே ஆர் கைண்ட் ஆஃப் ஷார்ட் டேர்ம் டு பொசிஷனல் ட்ரேடர்ஸ் ஜெயிக்கிறாங்க. ஓகேவா? இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தனா, இப்போ ஜஸ்ட் நீ வந்து இப்போ ஸ்கேல்பர் எடுத்துக்கோ, 5 மினிட்ஸ் ட்ரேட் 50 மினிட்ஸ் ட்ரேட். இப்போ நீங்களா 5 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் ட்ரேட் பண்ணுவீங்க கரெக்டா சதீஷ்? ஆக்சுவலி ஆமா, நான் 15 மினிட்ஸ் என்ட்ரி. நீ 50 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் என்ட்ரி எடுப்பீங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், சார்ஜிபிள்ல கேட்டேன். ஆக்சுவலி 50 மினிட் 4 ஹவர் ட்ரேடரோட ஆவரேஜ் வின் ரேட் அப்படி என்னன்னு கேட்கும்போது, இது பெர்ப்ளெக்ஸிட்டி தெரியல உனக்கு? தெரியும். ஓகே. ஸோ இப்போ அது என்ன சொல்லுதுன்னா, பேஸ்ட் அப்பான் ஆல் தி ரிசர்ச் பண்ணி முடிச்சா என்ன சொல்லுச்சுன்னா, லிட்டரலி இது ரெட் கலர் வந்து 50 மினிட்ஸ் ட்ரேடரோட டேட்டா, ப்ளூ கலர் வந்து 4 ஹவர் ட்ரேடரோட டேட்டா. என்ன சொல்லுதுன்னா, ஒரு 50 மினிட்ஸ் ட்ரேடரை ஃபாலோ பண்ணி அவங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தோன்னா 100 பேர்ல 13 பேர் தான் ஜெயிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல ப்ராஃபிட்ல முடிக்கிறாங்க. அது எவ்வளவு ப்ராஃபிட்லாம் சொல்லல, ப்ராஃபிட்ல முடிக்கிறாங்க வெறும் 13 பேர். ஓகேவா? ஆனா இதே ஒரு ஹையர் டைம்ல 4 ஹவர் எடுக்கிறோம் 45% பேர் ப்ராஃபிட்ல முடிக்கிறாங்க. ஓகேவா? when you compare them with 5 years, இப்போ இந்த 13 பேர் நீ ஒரு ஆளா வந்துட்டப்பா, சூப்பர், வெரி குட். ஆனா 5 வருஷம் கழிச்சு அந்த 13 பேர்ல வெறும் வந்து ஒரு 8% பேர் தான் வந்து 5 வருஷம் தொடர்ந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஆனா இந்த 45% பேர்ல 50% பேர், புரியுதா? இதை நீ 100 மாத்திட்டனா அதுல பாதி 45 15 வச்சா 50ல பாதி 25 பேர் வந்துடுறாங்க. அடுத்து 1%ங்கிறது 1% ஆஃப் 13%. எஸ் 1%, அதாவது 13ல ஒருத்தனே வெச்சுக்கோயேன், இப்போ ஒருத்தன் தான் வந்திருக்கான். இங்க 45 25 பேர் வந்துட்டாங்க, அதாவது பாதி பேர் வந்துட்டாங்க. ஆமா, இது 50% வந்துட்டாங்க. இங்க பாதி பேர், இங்க 5% இருக்காங்க. பட் இங்க பாரு, சோ லிட்டரலி என்னன்னா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி படத்துல. சோ நீ வந்து இந்த 13 பேர்ல ஒருத்தரா வரது தெரியுமா? ஓகேவா? சோ லிட்டரலி பாத்தீங்கன்னா இதுல வர ப்ராப்ளம் ரொம்ப கஷ்டம், கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் பண்றது. பட் 50%ல ஒருத்தர் ரொம்ப ஈஸி. அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப அடுத்த ப்ராப்ளம் பார்த்தனா வின் ரேட். சரி, இந்த 13% அது சதீஷ் உனக்கு டிலே ஆவறதுன்னு நினைக்கிறேன் நீ பேசுறது. அது டவர் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆதா லேட் ஆகி நேரம் கழிச்சு ரிப்ளை வருது ஒரு ரிப்ளை எனக்கு. கூல். சோ அதான் ஓகே மதன், ஒன்னு ஷார்ட்டா சொல்லிடுறேன். அது மட்டும் மத்தலாம் நீ ரெக்கார்டிங்ல பார்த்து ஒன்னு சிம்பிள். மத்த முன்னாடி பேசணும், 5 மினிட்ஸ் முன்னாடி பேசணும் நானு. மதன் ட்ரை டு ஜாயின், கரெக்ட்டா ஜாயின் பண்ண ட்ரை பண்ணு மதன். ஆக்சுவலி ஓகேவா? வாட் எவர் மே பி தி எக்ஸ்கியூஸ். ஓகே கமிங் பேக். இப்படி பார்த்தனா ஒரு 50 மினிட் ட்ரேடர், அதாவது அவன் என்ட்ரி வந்து வாட் எவர் மே பி தி ஹையர் டைம் ஃப்ரேம் இருக்கட்டும், சரியா? அவன் ஹையர் டைம் அனலைஸ் பண்ணி முடிச்சு என்ட்ரி 50 மினிட்ஸ் எடுக்கிற ஒருத்தவன் 13% ஆஃப் பேர் தான் வந்து 100 பேர் உள்ள வந்தாங்கன்னா 13 பேர் தான் வந்து 6 மாசம் கழிச்சு ப்ராஃபிட்டா இருக்காங்க. இதே விஷயம் ஒரு 4 ஹவர்ல என்ட்ரி எடுக்கிற ஒருத்தவன் 100 பேர் உள்ள வந்தா 45 பேர் ப்ராஃபிட்டா இருக்காங்க. ஓகேவா? அப்படியே 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்பொழுது இதுல 13 பேர் ப்ராஃபிட்டா இருந்தாங்க பாத்தீங்களா, அதுல ஒருத்தன் தான் ப்ராஃபிட்டா இருக்கான் டில் டே. பட் இங்க 45 பேர் இருந்தவங்க 25 பேர் ப்ராஃபிட்டா இருக்காங்க 5 வருஷம் கழிச்சு. சோ இப்போ உனக்கு ரொம்ப சிம்பிள். உனக்கு ஒரு வேலைக்கு சூஸ் பண்ண போற, இந்த வேலைப்பா 100 பேர்ல ஒருத்தர் தான் கிடைக்கும்னா எவ்வளவு காம்படிஷன் இருக்கும்? அந்த வேலைக்கு நிறைய பேர் போவாங்களா? இல்ல நீ படிச்சு முடிப்பா கண்டிப்பா வேலை கிடைச்சுன்னா அந்த கோர்ஸ் எடுத்து படிப்பாங்களா எல்லாரும்? மதன் யாரோ ஒருத்தர் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்களேன். ஒரு இன்டராக்டிவ் செஷன் இருந்தா பெட்டரா இருக்கும் எனக்கு. சதீஷ் டிலே ஆகுது. இல்ல கோபி நீங்க கூட பேசுங்க மதன். ஆனா வேலை கிடைக்கும்ன்றவங்க அந்த கோர்ஸ் தான் எடுப்பாங்க. கரெக்ட்டா. சோ அப்ப நம்ம என்ன பண்றோம்னா வந்து 15 மினிட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணோம். இதான் ரிசல்ட். இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணி இந்த டேட்டா அனலைஸ் பண்ணிருக்கு. ஓகேவா? இது வந்து பெர்ப்ளெக்சிட்டி ஒரு ஏஐ சாட்ஜிபிடி ஏஐ மாதிரி வச்சுக்கேன். சரி, இப்போ அதுவும் பார்த்தனா இந்த வின் ரேட் பார்த்தனா இந்த 6 பேர் ஜெயிச்சாங்க பாத்தியா, அவங்களோட இந்த 13 பேர் ஜெயிச்சாங்கல்ல, அவங்க வின் ரேட் பார்த்து 47% தான். பட் நம்ம என்ன பிளான் பண்றோம், மினிமம் 50% இருக்குன்னு பிளான் பண்றோம். ஓகேவா? ஓகே, இதுல வந்து அது எத்தனை பர்சன்டேஜ் ஆர்ஆர்லாம் பேசல அது. ஓகேவா? பட் 4 ஹவர் பண்றவங்க 68% ஜெயிக்கிறாங்க. So this shows something is better. Every time it is leading, தெரியுதா உங்களுக்கு? Every time
செகண்ட், அவங்க வருஷ கடைசி எவ்வளவு காசு சம்பாதிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா they make 30%. Here average 20%. இது 30%, 10% டிஃபரன்ஸ் யோசிக்காதீங்க. 50 பேரும் 10% ஜெயிக்கிறாங்க. அப்ப நீ அதுல ஜெயிக்கக்கூடிய பாசிபிலிட்டி அதிகம். வாட் எவர் மேபி ஒரு ஸ்ட்ராட்டஜி இஸ். ஓகேவா? கமிங் பேக் ஹியர். இந்த 3 இயர் ரிட்டென்ஷன். இவங்க ட்ரேடு உள்ள வந்தவன் சரியா 3 வருஷம் அந்த ட்ரேடிங்ல இருக்கான்னு பாத்தீங்கன்னா இதுல அதே அந்த 100 பேர்ல இந்த ஜெயிச்சவன் மட்டும் தான் இருக்கான். புரியுதா? ஆனா இங்க தோத்தாலும் சரி அவன் ட்ரேடிங்ல இருக்கான். ஏன்னா அவன் வந்து லாஸ் பெருசா பண்ணல. பட் இந்த 15 ரூபாய்க்கு பண்ணவன் என்ன இப்ப மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுத்திருப்பான். ஒத்துக்கிறீங்களா கோபி? எஸ். என்ன பண்ணிருப்பான்? எக்கச்சக்க எடுத்திருப்பான். அக்கௌண்ட் காலி முடிஞ்சு. சோ அவன் 3 வருஷம் அந்த ட்ரேடிங் இல்ல, விட்டு போயிட்டான். உடனே தோத்துருந்தா என்ன பண்ணுவீங்க? வேற வேலையை பார்த்துட்டு எல்லாம் சொல்லி வீட்டுல கேட்க மாட்டாங்களா? என்னப்பா ஏதாச்சும் ரியல் டைம் வேலைக்கு போப்பா சம்பாதிக்க ஆரம்பிப்பான்றாங்களா? அது மாதிரி தான். அப்புறம் பிரேக் அவுட் என்ன வந்து அவங்க எக்ஸ்ட்ரானரியா அவங்க ஜெயிக்கிறது பார்த்தா 68% வந்து அதிகமா ஜெயிக்க சான்ஸ் இருக்கிறாங்க, வெளியே வராங்க. இது 30% தான் சான்ஸ். ஸோ எவ்ரி பேராமீட்டர் இந்த 4 hour traders are leading it. இந்த 4 hour ஒரு ஸ்வீட் ஸ்பாட். ஏன் சொல்லுவேன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் கிடையாது, அது ஸ்கேல்பிங் கிடையாது, அட் சேம் லாங் டேர்ம் ட்ரேடிங் கிடையாது. ஒரு 4 hour ட்ரேட் எடுத்தீங்கன்னா அதிகபட்சம் ட்ரேட் வந்து 1 or 2 days மேக்ஸிமம் 3 days ரிசல்ட் கொடுத்துரும். 70% சிங்கிள் டே ரிசல்ட் கொடுத்துரும். மேபி அஸ்வின் ப்ரோ ராஜா பார்த்துருப்பீங்க. ஏன்னா இங்க நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அது நம்ம. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த டேட்டா ஜஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா ஷோஸ் 4 hour trading is better than 50 minute. இப்போ இந்த 50 minute ரிசல்ட் முன்னாடி நான் என்ன சொன்னேன்? நிறைய விப்சாஸ் இருக்கும், எல்லா ட்ரேடும் மிஸ் பண்ண, நம்ம எல்லா ட்ரேடும் எடுத்துக்க மாட்டோம், சில முக்கிய நல்ல டிபி தர ட்ரேட் மிஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? மோரோவர் இந்த 50 minutes ட்ரேட் எப்போ நம்ம ஹை அக்யூரசி அச்சீவ் ஆகும்? when you focus only on a single pair. நான் வந்து மல்டிபிள் பேர்ஸ் 50 minutes பார்த்துருந்தா என்ட்ரி எடுக்க முடியாது. எவ்வளவு பேர் பார்ப்பீங்க நீங்க? கரெக்டா கோபி? நீங்க வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, இன்னைக்கு 4 or 50 minutes என்ட்ரின்னு பார்த்துருக்கீங்க, அந்த டைம்ல 3 என்ட்ரி கொடுப்போம். அந்த 15 minutesல நீங்க அந்த என்ட்ரி சூஸ் பண்ணாட்டே அவன் டிபி போயிருவான் உங்களுக்கு. கரெக்டா? நியூஸ் எடுக்க வேண்டிய ஏன் எடுத்தீங்கன்னா ஒரு சம டிபி வந்திருக்கும் உங்களுக்கு, மிஸ் பண்ணிருப்பீங்க. ஓகேவா? இது வந்து பாசிட்டிவ் ப்ராப்ளம். பட் நெகட்டிவ் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா உங்க என்ட்ரி எடுத்துருவீங்க, உங்க எஸ்எல மட்டும் தட்டி விட்டு அடுத்து திருப்பி என்ட்ரி கொடுப்பான். பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கேன். அது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அதை அவாய்ட் பண்ணும் எங்க இது. சோ இத மதன் படிச்சா ஃபர்ஸ்ட் நீங்க அப்படியே படிச்சிட்டு தானே இருக்கேன். இல்ல நான் குரூப்ல காலையில போட்டேன். ஓகேவா? ஆனா நான் போய் பார்த்தேனா, நான் பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சு போச்சு ஸ்விங் ட்ரேடர்ஸ் தான் மோஸ்டா ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க. அத சொல்லல. நீ வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீ சிம்பிள் இப்ப வீட்ல போயிட்டு ரஜினிகாந்த் பார்த்து நானும் சினிமா நடிக்க போறேன்னா வீட்ல என்ன பண்ணுவாங்க? உன்ன திட்டுவாங்க. அதே மாதிரி கோலியை பார்த்துட்டு நீ கிரிக்கெட் விளையாட போறேன்னா திட்டதான் செய்வாங்க. சேம் கான்செப்ட். அவ்வளோ. இப்போ ட்ரேடிங் முடிவு பண்ணிட்டோம். அதுல ஒரு இப்போ உனக்கு தெரிஞ்ச என்னது மேடோ ஷாமு இந்த 1% 13% மட்டும் பார்த்துட்டு நீ உள்ள போற. பட் ரியல் பீப்புள் ஹூ ஆர் மேக் மணினா அவங்க இந்த ஸ்டேட் தான். ஒத்துக்கிறேன். ஒரு 5 வருஷம் கழிச்சு நீ 5 வருஷம் தொடர்ந்து 50 மினிட் பண்ணனா 5வது வருஷம் கண்டிப்பா உனக்கு ஒரு ஞானம் கிடைக்கும். அப்ப என்ன பண்ணுவ? நீ ஒரு பெட்டர் இந்த 1% குள்ள வருவ. ஆனா அந்த 5 வருஷம் வாழ்க்கையில இழக்கிறது எவ்வளவு ரிஸ்க் தெரியல. பேக்கப் வேணும். ஆமா ஆள் வேணும். இல்லாட்டி வேலைக்கு ஆகாது. பட் திஸ் ப்ரொபோர்ஷன் இஸ் ஹையர். இட்ஸ் நோ பிரெய்னர். ஓகேவா? நீ காயின் டாஸ் பண்ற. ஓகேவா? அந்த ஹெட் டெயில் 50-50னா 50 சான்ஸ். பட் ஏதோ ஒரு டூப்ளிகேட் காயினை நீ டாஸ் பண்ணா 60% ஹெட். ஆனா நீங்க பேசுறது எனக்கு பிரேக் ஆகுது. இல்ல எனக்கு தான் மிஸ்டேக்கா? வேற யாருக்கா பிரேக் ஆகுதா? இல்ல நார்மலா தான் இருக்கு. இப்போ எனக்கு தான் நெட்வொர்க். அப்ப உனக்கு தான் ஏதோ செக்யூரிட்டி ப்ராப்ளம் நினைக்கிறேன் மகன். இதோ பாக்குறேன். உனக்கு எப்படி கேக்குது? கரெக்டா கேக்குதுண்ணா. சரி, மேபி கொஞ்சம் வேற இடத்துல உட்கார்ந்து செக் பண்ணி பாரு மகன். ஓகேவா? சோ இதை நீங்க ஃபுல்லா படிச்சா இன்னும் பெட்டர்மெண்டா புரிய வரும். இதுல ஷார்ட் ஃபார்மா சொல்ல போனா என்னன்னா ஹையர் யூ கோ டு தி டைம் ஃப்ரேம் மோர் ப்ராஃபிட்டபிலிட்டி யூ ஆர். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இங்க போட்டுருப்பாங்க. இப்போ நீ பார்த்து தெரியும். டெய்லி + 4 hour + 1 hour இந்த அதாவது இந்த டெய்லி 4 hourல அனலைஸ் பண்ண 1 hour ட்ரேட் எடுத்தவன் 64% வின் ஜெயிக்கிறான். இதுவே வீக்லி + டெய்லி + 4 hour பண்றவன் they make 68% win rate. And some people are making monthly, weekly, daily, they are making 72% win rate. But I agree. Literally கண்டிப்பா டெய்லி 4 hour பண்ணா இப்ப நம்ம ஃபாலோ பண்றது என்னன்னா வீக்லி டெய்லி 4 hour தான். இதான் செகண்ட் ஆப்ஷன் 68%. இதுதான் இங்க வந்திருக்கும் உங்களுக்கு. இது 68. ஓகே? புரியுதுல ஜி?
புரியுது நான் சூப்பர் அண்ணா. கரெக்ட். சோ இப்போ ஏன்னா இப்ப முக்காவாசி ட்ரேட் பிரேக் வீடியோஸ்ல பார்த்தேன்னா ம் ரொம்ப ரொம்ப ரேரா தான் 50 மினிட் வீடியோஸ், ஐ மீன் 50 மினிட் ட்ரேட் வீடியோஸ் போட்டிருப்பேன். ம் முக்காவாசி 90% ஆஃப் த வீடியோஸ் எல்லாமே ஃபார்வர்ட் என்ட்ரி தான். ஏன்னா நான் ஒத்துக்கிறேன் 4 ஹவர்ல வந்து உங்களுக்கு 50 மினிட்ஸ்ல வந்து உங்களுக்கு நிறைய ஆர்ஆர் கிடைக்கும், எல்லாம் சூப்பர், நான் டவுட்டே சொல்லல. பட் அதெல்லாம் ஹிண்ட்ஸைட்ல நீங்க பாக்குறது நம்ம வில் பி ஏபிள் டு டேக் இட். நம்ம கண்டிப்பா நம்ம எப்போ எடுக்க முடியும், ஒரு 5 வருஷம் பேக் டெஸ்ட் பண்ண எடுக்க முடியும், கான்ஃபிடன்ஸ் வரும். பட் நான் என்ன சொல்வேன்னா, இந்த லைஃப் இஸ் நாட் ட்ரேடிங். ஓகேவா, லைஃப்ல ட்ரேடிங் ஒரு பார்ட், அவ்வளவுதான். ஸோ நீ 50 மினிட்ஸ் உட்காந்தா நீ வாழ்க்கை ஃபுல்லாக உட்காந்துட்டே இருப்ப அந்த ட்ரேட் கிடைக்கிறதுக்காக, என்னது ஃபுல் டைம் ட்ரேடராக இருந்தாலும். சரியா, இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஷாமு மேடம் இவங்க 2 பேரும் சிஆர்டி பண்றாங்க, ரூமே பண்றாங்க. யூரோ யூஸ்ல வேற ஏதாவது பேர் பண்றாங்களா 2 பேரும்? மதன் கிடையாது. ஆனா இவங்க 2 பேர் பண்றது இல்லனா. இல்லண்ணா யூரோ பண்ணுவாங்க. யூரோ ஷாம்லனா ஷாம் அந்த சிபிஐல இல்ல இப்போ ரீசன்ட்டா அந்த என்னது ஆக்சல் சர்க்கிள்ல இந்த மாதிரி போட்டிருந்தார். யூரோ யூஎஸ்டி ஜிபிபி, அடுத்து கோல்டு, அடுத்து என்கியூ, இதுல தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி. ஃபைன், ஓகே. இப்போ நான் பார்த்த வரைக்கும் பார்த்தேன்னா வந்து அவன் வந்து யூரோ யூஎஸ்டி மட்டும் தான் பார்த்துருக்கான். ஏன் சொல்றேன்னா நீ 50 மினிட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணா ஒரு பேர் மட்டும் தான் பார்க்க முடியும், மல்டிபிள் பேர்ஸ் பார்க்கவே முடியாது. ஆமா, நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் தெரியுமா? ஜஸ்ட் ஒரே நிமிஷம், நான் பண்ற தப்ப நான் சொல்றேன். நான் நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் என்றால், நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னா, அந்த 15 மினிட் என்ட்ரி வந்து they will be patiently waiting but we will be forcing it to take the entry. அப்படியே கஷ்டப்பட்டு ரிவர்ஸ் எப்படி பார்ப்போம், கன்வென்ஷனை மிஸ் பண்ணுவோம், வந்துரும் ட்ரை பண்ணிட்டே இருப்போம். இதான் நம்ம டிஸ்அட்வான்டேஜ். அவன் வந்து அவர் சிஸ்டம் வச்சு அவன் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஓகேவா? இப்ப நம்ம 50 மினிட் மாஸ்டர் பண்றதுக்கு எவ்வளவு எஃபர்ட் போட போறோமோ, the same effort is required to master the 4 hour. sorry சேம் எஃபர்ட் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, 50 மினிட் நீ மாஸ்டர் பண்ணு வச்சுக்கேன், ஒரு நாளைக்கு நீ வந்து கிட்டத்தட்ட எத்தனை 50 மினிட் கேண்டில் ஃபார்ம் ஆகும்? 1 ஹவருக்கு கிட்டத்தட்ட 4 50 மினிட் கேண்டில், கரெக்டா? ஸோ 4 into 24 போட்டேன்னா 96 கேண்டில் ஃபார்ம் ஆகும். பேக் டெஸ்ட் பண்ணும்போது நீ 96 கேண்டில் நீ தாண்டி போகணும். இதுல ஒரு 60 கேண்டில் வச்சுக்கேன், 30 கேண்டில் ஃபாஸ்ட்டாக தள்ளிடுவோம்னு வச்சுக்கோ, 60 கேண்டில் நீ பார்க்கணும். பட் இங்கே வெறும் 6 கேண்டில் தான், or 4 hour candle. That means you will be 10 times more efficient in doing the back testing. அதாவது இதுல நீ வந்து ஒரு மாசம் பண்றதுக்கு உனக்கு வந்து 5 நாள் ஆச்சுன்னா, ஓகேவா, இதுல வந்து half day முடிச்சிரு. புரியுதா உங்களுக்கு? So you can take as much of data as possible. உன் பேக் டெஸ்ட் வேற லெவல்ல பேக் டெஸ்ட் பண்ணலாம். நான் நிறைய வாட்டி கன்வின்ஸ் பண்ணிட்டேன் உங்களை, பேக் டெஸ்ட் இஸ் கீ டு டேக் கான்ஃபிடென்ட் ட்ரேட்ஸ், டேக் கான்ஃபிடென்ட்லி. ஓகேவா? இப்போ நான் என்னோட டேட்டா படி பார்த்தேன்னா வந்து எனக்கு 5 டேஸ்ங்கிறது நான் சும்மா சொன்னேன், ஆவரேஜா ஒரு 7 டேஸ் ஆகும் 1 மந்த் முடிக்கிறதுக்கு. ஓகே, 1 வீக், ரைட்டா? இதுல வந்து ஒரு நாள்ல முடிச்சிடலாம். ஓகே, ஸோ நீ 1 மந்த்துக்கு இதுன்னா இது கிட்டத்தட்ட நீ வந்து ஒரு வருஷத்தை 10 நாள்ல முடிச்சிடலாம். ஸோ ஒரு மாசம் நீ பேக் டெஸ்ட் பண்ணாலும் யூ கேன் ஏபிள் டு மேக் 4 years ஆஃப் டேட்டா உன் கையில இருக்கும். நம்பர் ஆஃப் என்ட்ரி கண்டிப்பா குறையும், டவுட்டே இல்லை. பட் 4 year டேட்டா உன் கையில இருக்கும் பொழுது 1 மந்த்ல அதுவும் யூ கேன். அப்புறம் நீ என்ன பண்ண ரிஃபைன் பண்ணலாம் இன்னும். அந்த இந்த இடத்துல எஃப்ஐ அடி வாங்கிடுச்சு, இதை எப்படி தடுத்துருக்கலாம் நான். ஆனா இந்த இடத்துல நீ 15 டேட்ஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100 டேட் மேல வந்திருக்கும் அந்த 1 இயர்க்குள்ள, கரெக்டா? இதுல பாத்தீங்கன்னா ஆவரேஜா வந்து 1 இயர்ல பார்த்தா ஒரு பேர்ல உங்களுக்கு ஆவரேஜா ஒரு 15 to 20 டேட்ஸ் தான் வந்திருக்கும். நான் 15 தான் மேக்ஸிமம் வந்திருக்கும். அக்ரீடா கோபி? நீங்களாச்சும் அக்ரீட் சொல்லுங்க கோபி. எஸ், யாராவது ஒருத்தர் பேசுங்கப்பா. சொல்றேன்ல, எல்லாரும் பேசுறாங்க. ஒரு இன்ட்ராக்டா இருக்கு, நான் தனியா பேசுற மாதிரி இருக்கு. ஓகே, அதனால தான். சரியா பாய்ஸ்? நான் ஏன் பேசாம இருக்கேன்னா, இது ஆல்ரெடி கார்த்தி நானும் டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிற டாபிக் பண்ணிட்டோம். இப்ப திருப்பி நான் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா திருப்பி இது நாங்க பிரைவேட்டா பேசுற மாதிரி ஆயிரும். கரெக்ட். அதனால தான் இப்ப மீட் போட்டு நான் அமைதியா இருந்தா அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். நான் முடிச்ச பிறகு ராஜா அவன் பாயிண்ட் சொல்லுவான். एक्चुअली அதான் காட் சொல்றது எல்லாமே பியூர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நோ கிமிக்ஸ், நோ ஃபால்ஸ் ப்ராமிஸ், காமன் சென்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அவ்வளவுதான். இது ஒண்ணும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்ல. ஆமா, உங்க காமன் சென்ஸ் யூஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். இங்க நம்ம 50 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ பேக் டெஸ்ட் பண்ணி முடிக்க உங்களுக்கு ஒரு வருஷம்
அதாவது 1 month பேக் டெஸ்ட் பண்ண 1 week ஆகும். அது நான் சொன்ன மாதிரி 5 hours per day பேக் டெஸ்ட் பண்ணலாம். அது நம்ம லையே தெரியும் 3 மணி தான் பேக் டெஸ்ட் பண்றோம். ஸோ லிட்டரலி நம்மளுக்கு 2 மாசம் ஆகும் 1 year பேக் டெஸ்ட் முடிக்கிறதுக்கு. பட் இங்க அதாவது சாரி ஒரே நிமிஷம், அதாவது 1 year டேட்டா பேக் டெஸ்ட் பண்றதுக்கு we will take 2 months. ஓகேவா? இங்க 1 monthல we will back test 4 year. 4 ஹவர்ஸ்ல 4 ஹவர்ஸ்ல அதான் இங்க எழுதுறேன். நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 100 ட்ரேட் தான் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த 100லயும் பார்த்தீங்கன்னா 100 விதமா டிஃப்ரெண்ட் மிஸ்டேக்ஸ் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா முக்கால்வாசி மிஸ்டேக் நாய்ஸ்ல மாட்டுவோம். அதை நீ கண்டுபிடிக்க கடைசி தான் மிஸ்டேக் கண்டுபிடிக்க டைம் ஆயிடும். ஏன்னா 50 minutes நாய்ஸ் இருக்கும். கரெக்டா? ஒரு 50 minutes ட்ரெண்ட் பிடிச்சி மேலே போறதுக்கும் ஒரு 4 hour பிடிச்சி மேலே டிஃபரன்ஸ் இருக்கும்ல. ஓகே இருக்குல்ல கோபி? எஸ் கண்டிப்பா இருக்கும். யா. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நீங்க 15 ட்ரேட் எடுத்திருப்பீங்க வருஷத்துக்கு. அப்ப 4 into 15 60 ட்ரேட் எடுத்திருப்பீங்க மொத்தம். ஸோ இந்த 60 ட்ரேட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு பக்கா ஒரு ரெக்கார்ட். இங்க நீங்க இதுல முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஆல் பி ரிப்பீட்டட். எவ்ரிதிங் வில் பி ரிப்பீட்டட் ஆக்சுவலி. அந்த என்ன சொல்ல வரேன்னா இதுக்கு நீ மிஸ்டேக் பண்ணிட முடியாதுங்க. நீ அந்த 60 ட்ரேட்லையும் பார்த்தனா மேக்ஸிமம் ஒரு 3 மிஸ்டேக் தான் பண்ணுவோம் நம்ம. பட் இங்க 10 15 டிஃப்ரெண்ட் டைப் மிஸ்டேக் பண்ண முடியும். இதெல்லாம் சதீஷ்க்கு தெளிவா புரியும். ஏன்னா நம்ம அந்த டேக் அவே டேப் எழுதுறோம்ல ஒரு ஃபோல்டர், அந்த டேக் அவே ஃபோல்டர் எத்தனை ஃபோல்டர் நீ போடுறியோ அத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். நான் அந்த பேக் டெஸ்ட் டேக் அவே ஃபோல்டர் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. மேபி சப்போஸ் இந்த மீட்டுக்கு பேர் கட் ஆனாலும் கவலைப்படாதீங்க, திருப்பி அப்படியே ஜாயின் பண்ணீங்க. ஏன்னா நிறைய க்ளோஸ் பண்ணிடுறேன். வேற என்ன இருக்கு? கால்குலேட்டர் க்ளோஸ் பண்ணிடுறேன். அதான் பண்ணுறேன் ஒரே நிமிஷம். ஏன்னா டக்குன்னு குரோம் டேப்லேயே நிறைய இருக்கு. அதான் அந்த குரோம் போயிட்டு டேப் படம் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இப்போ இந்த பேக் டெஸ்ட் டேக்கவே நான் ஒன்று ஃபோட்டோ போட்டு எழுதிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நான் 2 பேசியிருக்கேன், மதன் சதீஷ்க்கும் தெரியும். ஓகேவா? அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 7 மெத்தட் பண்ணிருக்கு. இது அர்த்தம் 7 டிஃப்ரெண்ட் மிஸ்டேக்ஸ் ஆர் டூயிங். ஸோ இன்னும் போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது டிஃப்ரெண்ட் மிஸ்டேக்ஸ் டிஃப்ரெண்ட் லேர்னிங்ஸ் அது ஆக்சுவலி. ஸோ நீ இப்போ இவ்வளோ இது 8 10 15 20ன்னு போய் அதை நீ அப்புறம் கட் ஷார்ட் பண்ணி கொண்டு வந்து ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடிக்கு யூ வில் பி மோர் கன்ஃபியூஸ்ட். அதனால தான் லோ டைம் ஃப்ரேம் பீப்புள் மாஸ்டர் பண்ணுறது இட் டேக்கிங் மோர் டைம். 4 hourல பேஸ் ரொம்ப சிம்பிள். ஏன்னா ஹிஸ்டாரிக்கலி என்னோட ஜேர்னியை நான் எடுத்து பார்க்கும் பொழுது நான் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ட்ரேடிங் கற்றுக்கிட்டேன். சுவாமி சார்னு சொல்லிட்டு, சுவாமிஜின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், சுவாமி செட்டேடு. அவர் சொன்னது அவரோட பிரெட் அண்ட் பட்டர் டைம் ஃப்ரேம் 4 hours. ஹி இஸ் 72 years old trader. He is no more now. ஓகேவா? பட் இஸ் எக்ஸலன்ட் ட்ரேடர். பேசிக்கா அவர் ஹை கிளாஸ் ட்ரேட் பண்ணுவார். ஹிஸ் பட்டர் இஸ் 4 hours. He make millions out of it. கோடி கணக்கில் சம்பாதிப்பார் அவர் ஜென்ரிகா. ஓகேவா? ஸோ இந்தியன் மார்க்கெட் தான் பண்ணாரு. இந்தியன் மார்க்கெட்ல மட்டும் தான் அவர் பண்ணுவார். கடைசி கிரிப்டோ வந்தாரு, பாவம் இறந்துட்டார் பாவம். கோடி கணக்கா? ஆமா. இன்ஃபேக்ட் அவரோட குரூப்பே பார்த்தீங்கன்னா மினிமம் அந்த குரூப்ல வந்து 1.5 லட்சம் பேர் இருப்பாங்க. இந்தியன் மார்க்கெட் பண்றவர் அவர். ஏன்னா அந்த நான் சொல்ற 2020 டைம்ல அப்பெல்லாம் ஃப்ளாப் பண்ண பெருசா யாருக்கும் தெரியல இந்தியால. ஃப்ளாப்லாம் வந்ததே 2022 மேல தான். அது ஃபேமஸ் ஆனது, இந்தியால ஃபேமஸ் ஆனது. ஏன்னா அப்பெல்லாம் 12x பார்த்துருப்போம். அது இந்தியா அலோவ் பண்ண, இந்தியன்ஸ் அலோவ் பண்ணவே இல்லை. அது இல்ல அது பிளஸ் இந்த அளவுக்கு ரூல்ஸ் இவ்வளவு ஈஸியா இருக்காது. ஆமா, உனக்கு 1 month குள்ள இருக்க முடிக்கணும். ஆமா, டைம் எக்ஸாக்ட் ஃபாரெக்ஸ் ஃபண்ட்ஸ்லாம் பார்த்தேன்னா 1 monthல நீ கிளியர் பண்ணியானோ. ஆமா, MFF ன்னு ஒன்னு இருக்கும், அதெல்லாம் பேன் அடிச்சு இப்ப. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மெச்சூர் ட்ரேடர் இஸ் நோயிங் when to do 4 hour trade. அதே மாதிரி ராஜன் ஒருத்தர் இருக்கான், அவன்லாம் ஸ்விங் ட்ரேட் தான், ஷார்ட் டைம் ட்ரேட் வாங்கி போட்டு போயிட்டே இருப்பான். And these are the people who really showed their account details. நீங்க என்ன கூட மார்க்கெட்ல ராஜனோட இயர்லி ப்ராஃபிட் போய் பாருங்க. மனுஷன் ஒரு 30-40 லட்சம் பண்ணிருப்பான் ஒரு வருஷத்துல. he only took 15-20 டேட்ஸ் எடுத்துருப்பான், 10 to 15 டேட்ஸ் எடுத்துருப்பான். கமிஷன் இந்தியன் ஸ்டாக்ல பண்ணுவான். கமிஷன் 30,000 கமிஷன் பே பண்ணிருப்பான். லிட்டரலி நான் பார்த்ததுல 5 லட்சம் ப்ராஃபிட் பண்ணதுக்கு 2 லட்சம் கமிஷன் பே பண்ணலாம் பார்த்திருக்கேன். 30 லட்சம் மட்டும் 30,000 கமிஷன் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். உனக்கு 4 வருஷம் பேக் டெஸ்ட் பண்ணிட்டேன், 4 வருஷம் டேட்டா உன்ட்ட இருக்கு. இங்க நீ 2 மாசம் முக்கியம், 1 வருஷம் தான் இருக்கும். இந்த வச்சு நீ பெட்டர் டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொண்டு வருவியா, நீ இதை வச்சு கொண்டு வருவியா? சொல்லுங்க கோபி. கோபி 4 hours எக்ஸாக்ட்லி 4 hours கரெக்டா? ஸோ இது என்ன கண்டுபிடிக்கிறோம், அடுத்து கண்டுபிடிப்போம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க போற எஃபெக்ட் சேம். ஓகே,
பட் இதுல this will gives more data than this, and this also give lot of noises in the data. ஃப்ரீயா கொஞ்சம் இருக்கலாம். ஆமா, அதை நீ நாய்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு நீ உன்னோட குட் சங்க் ஆஃப் டேட்டா கொண்டு வரலையும் கிழிஞ்சிடும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் உனக்கு. என்னைக்காவது கன்சல்டேஷன்ல மாட்டுவேன், ஓகேவா? அப்ப நம்ம இன்ஃபேக்ட் இது இன்னும் பெட்டர் கண்டுக்கலாம். செப்டம்பர் மாசம் வந்து கன்சல்டேஷன் தான் இந்த பேர் வருது, 4 வருஷம் பண்ண போறோம். செப்டம்பர் மாசம் கன்சல்டேஷன் வந்து அப்படியே அந்த பேரை செப்டம்பர் மாசம் ஒதுக்கி வச்சிடலாம். நத்திங் பட் சிஸ்டம் டெண்டன்சி ஐம் டாக்கிங் அபவுட். சரியா? ஸோ எரேஸ் பண்ண போறேன், அதுன்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த பேசிக் பேக் டெஸ்டிங் நம்ம முன்னாடி சொல்லிட்டேன், பேக் டெஸ்டிங் தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு அது இட்ஸ் ஃபேவரிங் திஸ். அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா as I presented before also shows 4 hours better. கரெக்டா? இப்போ கமிங் டு ப்ராக்டிகல் திருப்பி வரேன். இப்போ சதீஷ் வந்து இஸ் ட்ரைங் டு கோ டு காலேஜ், ஓகேவா? அஸ்வின் ப்ரோ ஜாப்ல இருக்காரு, முத்து ப்ரோ பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஓகேவா? லிட்டரலி எம்இ ராஜா வந்து தவிர மகன் ஆல்சோ ட்ரைங் டு கோ டு காலேஜ், ஓகேவா? கோபி ஆல்சோ ட்ரைங் டு டூ எ சைட் அவுட்லெட் பிஸ்னஸ் ஜாப் எஜுகேஷன், ஓகேவா? லிட்டரலி இப்போ எம்இ ராஜா தவிர யூ கைஸ் ஹாவ் த நெசசிட்டி டு கோ டு 4 hours. கரெக்டா? நான் ஓப்பனா சொல்றேன், சதீஷ் நீ காலேஜ் போயிட்டு நீ 15 மினிட் எடுத்தா சத்தியமா நீ 15 மினிட் மாஸ்டர் பண்ண மாட்டேன். இட் வில் டேக் 7 years. எக்ஸாம்பிள் ஜேட் கேப் ஒரு ட்ரேடரு, அவன் பார்ட் டைம் வேலை பார்த்துட்டே மாஸ்டர் சதீஷ் இருக்குல்ல, உன் பேரை மென்ஷன் பண்ணும்போது நீ அப்ளை பண்ணு. சரி, ஓகே, ஓகேவா? அதே மாதிரி பிசினஸ் பண்ணிட்டே நீ பண்ணாலும் இட் வில் டேக் மோர் தென் 5 years. திஸ் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஷோயிங். வை என்ன பார்த்தா எல்லா மினிங் எடுத்து சொல்லுவாங்க 3 years ஐ வாஸ் இன் லாஸ். எல்லா எக்ஸாம் எடுத்து பாருங்க, மைனஸ் பிரேக் ஈவன், கொஞ்சம் ப்ராஃபிட், திரும்பி மைனஸ், அப்புறம் ப்ரே ப்ராஃபிட். இப்படிதான் வரும் அவங்களோட ஹிஸ்ட்ரி ஜேர்னல், அவங்களோட இது லைஃப் ஜேர்னி, ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு தான் 4 hour பண்றது அல்டிமேட். நானும் ராஜா உட்காந்து முட்டணும்னு வச்சுங்களேன், ஒரு 2 years நாங்கள் மாஸ்டர் பண்ணிட முடியும் எங்களால் 15 minutes. அது லோ டைம். நான் 15 minutes சொல்றதெல்லாம் ஒன்றும் லோ டைம் ஃப்ரேம் தான். 4 hour ஹை டைம் ஃப்ரேம், அவ்வளோதான். ரொம்ப 15-4 ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க, ஓகேவா? ஓகே. So this is my reasons to go to 4 hour time frame, because success will always leave some clue. Successful people are doing in higher time frame. I agree. சச்சின் கோலியை பார்த்துட்டு எப்படி நம்ம வந்து சினிமாவுக்கு போக மாட்டோமோ அது மாதிரி 15 minutes 5 minutes பண்ற ஒருத்தர் 2 பேரை பார்த்துட்டு உள்ள போகக்கூடாது, ஓகேவா? லிட்டரலி நம்ம எங்களுக்கும் பிரெயின் என்ன சொல்லுதுன்னா 4 hour தான் பெஸ்ட்னு சொல்லுது. லாட் ஆஃப் டைம், ஓகேவா? இதுல உனக்கு ஏன்னா நம்மளோட அல்டிமேட் அப்ஜெக்ட் என்னது? We only require 10 to 15 trades, 50% accuracy, 0.5% risk, 6% per month எடுத்துருவோம். This is more than enough for to make good money. இப்போ 1 lakh 3,95,000 per month கிடைக்கும் நம்மளுக்கு, கரெக்டா? இதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். Even if we make 45%, still 40%, still we can make 1 lakh per month. There is nothing but every 15 trades 6 trades ஜெயிச்சா போதும், ஓகேவா? இல்லாட்டி இப்படி 50% அக்யூரசி வச்சுங்க, 1:8 RR, still we can make 1:5 கூட வச்சுக்கேன், still we can make 2 lakhs easily. இந்த 1 lakh அக்கௌண்ட் கிளியர் பண்ண டைம் எடுப்போம். 3 மாசம் அக்கௌண்ட் கிளியர் பண்றதுக்கு. அக்கௌண்ட் கிளியர் பண்ணி முடிச்ச பிறகு அது வந்து ஒரு சொத்து மாதிரி. எப்படி நீ வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு கடை வச்சு ஓட்டுற மாதிரி, ஒரு பேங்க்ல 1 கோடி போட்டு டெபாசிட் வாங்குற மாதிரி, இந்த 1 லட்சங்கிறது உன்னோட சொத்து, கரெக்டா? 1 lakh அக்கௌண்ட் லைஃப்ல நீ வச்சு நீ காசு சம்பாதிச்சே இருக்கலாம். நீ இந்த ஒரு பே அவுட் எடுத்து நீ அடுத்த மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வாங்க ஆரம்பிச்சிருவா, கரெக்டா? கரெக்டா தானே கோபி? அவ்வளவுதான். ஸோ என்னோட அப்ஜெக்ட் ரொம்ப சிம்பிள். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா போனா 4 hour இஸ் பெஸ்ட் மெத்தட். ஏன்னா நம்மளே சொல்லிட்டேன், என்னோட பேக் டெஸ்ட்டுக்கு வந்து நிறைய டேட்டா கொடுக்க போறது 4 hour தான். ஐ கேன் ஈஸிலி மேக் இட், ஓகேவா? ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் வரும், ஏன்னா 4 hour எடுக்க போறோம், முக்கால்வாசி சும்மா உட்காந்துருப்போம். 100% கரெக்ட். 15 minutes 4 hour ட்ரேட் கம்மி, சும்மா தான் உட்காந்துருப்போம். அதனால தான் என்ன பண்ண போறோம், we are going to increase the number of pairs. நம்ம ஃபண்டிங் பிப்ஸ் 30 பேர் ட்ரேட் பண்ண முடியும். ஆக்சுவலி 31 ரவுண்டா 30 வச்சுங்களேன். எல்லா ஆவரேஜ் ஸ்ப்ரெட் பார்த்து லெஸ் தென் 10 pips. 10 pips, அது 1 pip கீழே இருக்கும் ஆவரேஜா. மேக்ஸிமம் 1.5 to 2 pip போகவே போகாது. ஒரு 4 hourல நம்ம ட்ரேட் எடுக்கிறதுனால ஸ்ப்ரெட்ல எஸ்எல் அடிக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி, ஓகேவா? பட் இங்க இருக்க பெரிய பிரச்சனை தெரியுமா? ஸ்வாப். நான் முன்னாடியே சொன்னேன்,
4 hour trades 70% வந்து 1 dayல முடிஞ்சிரும். பட் ரிமைனிங் 30% டைம் இட் கேன் கோ டு 2 days or 3 days. அப்ப இங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடுவோம், அங்க நம்ம இது சாப்பிடும். அதனால தான் நான் இப்போ என்ன சொல்லுவேன்னா, பெட்டர் இப்போ என்ன இருக்க வச்சு ஆரம்பிங்க. பட் தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்வாப் ஃப்ரீ அக்கௌண்ட்ஸ் இருக்கு. ஃபண்ட் அண்ட் மிக்ஸ் ஸ்வாப் ஃப்ரீ தரோம். ஸ்வாப் தெரியல எல்லாத்துக்கும். மதன், சதீஷ் தெரியாது. ஓகே, நான் கோபி ஒரு தெரியா ஸ்வாப் சொல்றேன். மதன் தெரியும் என்னன்னா ஸ்வாப்? ஸ்வாப்னா என்னன்னு தெரியுமா? புரியலண்ணா. ஸ்வாப்னா மாத்திக்கிறது தானே? ரைட். ஓகே, அப்ப நான் ஜே சொல்றேன். ஹோல்டிங்ஸா? ஒரு ட்ரேட வந்து ஒரு 24 ஹவர்ஸ் மேல ஹோல்ட் பண்ணீங்கன்னா, ப்ராப் ஃபார்ம் ஹோல்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கமிஷன் சார்ஜ் பண்ணுவோம். அது பேர் ஸ்வாப். ஓகே ஓகேண்ணா. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி வாலட்டிலிட்டி. இப்போ நீ பை பண்ணிருக்க, ஆனா மார்க்கெட்டே செல் பண்ணிருக்கனா, அப்போ உனக்கு காசு எக்ஸ்ட்ரா கொடுப்போம். ஒண்ணு இல்ல, ஒரு 0.1% 0.2% தான், அதுக்கு மேல கிடையாது. ஓகேவா? பட் லாங் ரன்ல ஒரு 6 மாசம் எடுத்து 0.1% 6 மாசம் எடுக்கிறேன்னு வச்சு ஒரு நாளைக்கு அப்படின்னா நிறைய அமௌண்ட் லாஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம ஏம் பண்றது ஒரு மாசத்துக்கு 4% தான்டா, 5% ஏம் பண்றோம். அதுல ஒரு 2% போயிடுச்சு வச்சுக்கோ ஸ்வாப்ல, அப்ப லாஸ் ஆயிரும்ல. ஸ்வாப்ங்கிறது ஒரு கமிஷன்டா, ஃபிக்ஸட் கமிஷன் நீ பே பண்றல. அதே மாதிரி ஸ்வாப்ங்கிறது டிபெண்டிங் அப்பான் அந்த கரன்சியோட வாலட்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த டே எண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவான் புரோக்கரேஜஸ். நீ போய் எவ்வளவு டே எடுத்து பார்த்தாலும் அதுல ஸ்வாப் சார்ஜஸ் தனியாவே இருக்கும். அது ஓவர் நைட் நீ ஹோல்ட் பண்றப்ப அந்த ஸ்வாப் ஆட் ஆகிட்டே வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில நான் பொசிஷன்லாம் ஹோல்ட் பண்ணிருக்கோம், ஒரு என்ட்ரி தான், பட் இட் எக்ஸ்டெண்டட் மோர் தென் அ வீக். அப்படிலாம் பாக்குறப்ப அந்த பொசிஷனுக்கு ஒரு 10 to 20% வந்து ஸ்வாப்லேயே கொடுத்துட்டோம். சரி ஃபார் எக்ஸாம்பிள் $100 அந்த ட்ரேட்ல இருந்து வர வேண்டிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு $20 to $30 வந்து சும்மா ஸ்வாப்ல கொடுத்தோம். இப்போ அந்த மாதிரி கண்டிஷன்ல ஸ்வாப்ல போக கூடாதுங்கிறதுக்காக இப்போ என்ன பண்றோம்னா ஸ்வாப் ஃப்ரீ அக்கௌண்ட்ஸ் வாங்கிக்கணும். ஃபண்ட் அக்கௌண்ட்ஸ்ல அதுதான் ஒன் ஆஃப் த அக்கௌண்ட் தான் வந்து ஃபண்ட் அண்ட் நெக்ஸ்ட்ங்கிறது ஒரு ப்ராப்ளம். அதுல ஸ்வாப் ஃப்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீ கிளிக் பண்ணி யூஸ் பண்ணேன்னா நீ எத்தனை நாள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதுதான் கார்த்தி சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா? புரிஞ்சிச்சு. கூல். சோ இது திரும்ப சொல்றேன்ல, இது எல்லாமே தூக்கி போட்டு போடுங்க, இது யோசிக்காதீங்க. எனக்கு இப்ப தேவை பேக் டெஸ்ட் பண்ணக்கு டேட்டா. எனக்கு 4 ஹவர்ல நான் சொல்லிட்டேன் ஒரு மாசத்துக்கு 4 வருஷம் டேட்டா எடுத்துறேன்னு சொல்லிட்டு. இது மாதிரி நான் ஒரு 10 பேர் பேக் டெஸ்ட் பண்ண வச்சுக்கோ 10 மாசத்துல 10, அதாவது சொல்லிட்டேன் 10 பேரோட 10 பேரோட 4 டேட்டா என்கிட்ட இருக்கும். ஐ வில் பி ஃபீலிங் இன்கிரெடிபிள். என்ன சொல்றது, உன்ட்டு அவ்வளவு டேட்டா இருக்கும்போது நோ பிரெய்னர் எல்லா forex ஃபர்ம் ஒன்னு தான் ஃபாலோ பண்ண கண்டுபிடிச்சிட்டனா யூ ஹேவ் ஒன் ஃபக்கிங் பேட்டர்ன் டு டேக் தி ட்ரேட். இப்போ என்கிட்ட 4 ஹவர்ல என்கிட்ட ஆல்ரெடி ஒரு 2 பேட்டர்ன் இருக்கு எங்கள்கிட்ட. நோ பிரெய்னர். இது வரைக்கும் அது 70% அக்யூரசி கொடுத்துருக்கு எங்களுக்கு. பட் நாங்க என்ன பண்ண மேஜர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணோம் அது. ஏன்னா we can't able to focus to more pairs. அதனால வந்து நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் கம்மியா இருக்கும். பட் இட் கேவ் மோர் ரிசல்ட்ஸ் ஆக்சுவலி எண்ட் ஆஃப் தி டே. ஃபைனா? பட் இப்போ நான் வந்து நான் இப்போ அடுத்த மைனஸ் உள்ள கொண்டு போனால் கண்டிப்பாக நிறைய ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இப்போ அது நம்ம திருப்பி சொல்கிறேன், தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், அங்கே தப்பு பண்ணுவோம். பட் இங்கே ரெக்டிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா உன் தப்பு ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ராபபிலிட்டி லாஸ் ஆகாது உனக்கு. இப்போ ஒரு 15 மினிட்ல வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரிப்ஸா இங்கே எஸ்எல் வச்சிருப்பேன், அடிச்சு ஒரு டேரக்ஷனில் போவோம். சரியா? நீ நினைக்கலாம் நான் இங்கே டேட் எடுப்பேன்னு சொல்லிட்டு அங்கே என்ட்ரி தராமல் போயிடுவான். சரியா? ஆனால் இந்த இது வந்து நீ 4 ஹவர்ல எடுத்திருப்ப, என்னதான் எஸ்எல் இங்கே இருக்கும், என்னதான் 15 மினிட்ஸ் ஆனாலும் இங்கே தான் நடந்திருக்கும். அப்போ அடுத்த சரண் போகும்போது அந்த டேல நீ ஆல்ரெடி இருந்திருப்ப. சொல்ல புரியுதா? திஸ் அ பவர் ஆஃப் 4 ஹவர். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்ன நேத்து என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போறோம்? அல்ல அது நம்ம வந்து தனியா பார்ப்போம், நம்ம பேக் டெஸ்ட் பண்ண தனியா பார்ப்போம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஓகே 4 ஹவர் நான் என்னோட கன்வின்சிங் பாயிண்ட் நான் சொல்றேன். நேத்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த ரேட் நாங்க ஓகே ஓகேவா? எஸ்டர்டே ஐ அபைட் வித் தட். நேத்து இந்த ரேட் நாங்க எடுத்தோம். இட்ஸ் நதிங் பட் ஒரு 4 ஹவர் எஃப்இஜி ஆஃப் தொட்டு ஃபார்ம் ஆனா 4 ஹவர் ஓபி. ஓகேவா? வி டார்கெட் ஒன்லி டில் தி டெய்லி எஃப்இஜி டார்கெட் 2.5 வந்துச்சு ஆக்சுவலி. இங்க புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம் நாங்க. சரியா? ஸ்டில் வி கேன் ஓகே, நாங்க பிஸி ஃபார்ம் ஆயிட்டா இந்த ட்ரேட் எக்ஸிட் பண்ணோம், அதெல்லாம் ரூல்ல ஃபைன் கூல். சரியா? இப்போ நீங்க பார்த்தனா இந்த ட்ரேடு நாங்க என்ன பண்ணோம், 1 ஹவர்ல நாங்க பார்த்தோம். இந்த இடத்துல சிஎஸ்டி வச்சானா? மதன், சதீஷ் நீங்க ரெண்டு பேரும் ஆன்சர் பண்ணுங்க. ஆனா ஆமாண்ணா. இங்க அதே ட்ரேட் நாங்க திருப்பி இங்க எடுத்தோம். என்ன பண்ணேன், எஸ்எல் அடிச்சு விட்டு கீழே போனோம். வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனா 4 ஹவர்ல எடுத்த ட்ரேட் எங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. எஃப்இஜிலே என்ட்ரியானா? இதுலடா இப்போ நீங்க அந்த ஆர்டர் பிளாக் எடுக்குறீங்களா 4 ஹவர்ல சொல்றியா இல்ல 1 ஹவர்ல சொல்றியா? 1 ஹவர்ல ஓகே. அந்த எஃப்இஜில பட்டு வந்து ஆர்டர் பிளாக்ல என்ட்ரிங்களா? ஆக்சுவலி இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தனா உனக்கு வந்து
இந்த இது எஃப்இஜி ஃபார்ம் ஆன மத்தியா இது ஆமாண்ணா. தொட்டு ரிஜெக்ட் ஆகி ஃபார்ம் ஆன 1 hour சிஎஸ்டி. இப்போ நீ 4 hour எஃப்இஜி ரிஜெக்ட் ஆனா உனக்கு வந்து 50 minutes சிஎஸ்டி வச்சு என்ட்ரி எடுப்பியா? நான் என்ன பண்ணேன் 4 hour தொட்டு ஃபார்ம் ஆன 1 hour சிஎஸ்டி என்ட்ரி எடுத்தேன். இங்க இட் வாஸ் குட் என்ட்ரி ஆக்சுவலி. என்ட்ரி எடுத்தோட நல்லா போனா எனக்கு. அது 1 hour சிஎஸ்டி எந்த டைம்னா 1 AM 1 AM. ஓகேண்ணா. நான் என்ட்ரி எடுத்து 3 AM. ஓகேண்ணா. சொல்ல டைம் இன்மெரிட்டட். ஏன்னா எப்போ வேணா மேனிபுலேஷன் பண்ணிட்டான். நான் சிக்கிட்டோம் அதில் அவ்வளோதான். ஸோ நீ பார்த்தனா 1:2 கொடுத்துட்டான். ஐ வாஸ் ஹாப்பி. ஏன்னா கண்டிப்பாக டீப் எடுத்துட்டோம்னா 1:2 கொடுத்துருவோம்னு நினைச்சோம். போஸுக்கு நினைச்சான். ஓகேவா? ஓகே முடிஞ்சு. ஆனா அதே 4 hourல எடுத்தது அசால்ட்டா பொறுமையா கீழே போனாங்க. நான் ஒத்துக்கிறேன் எஸ்எல் அதிகம், அதுக்கேற்ற மாதிரி டிபி அதிகமா பிடிக்கணும் எல்லாம் கரெக்ட். ஸ்ட்ராட்டஜி வந்து அப்புறம் பார்க்கலாம்ன்றீங்களா? ஸ்ட்ராட்டஜி நான் தெளிவா சொல்றேன் கோபி, தனியா சொல்றாங்க. அது பெருசா கிடையாது, நோ பிரெயினர் அது ஆக்சுவலி. நான் இப்போ எண்ட் ஆஃப் தி மீட்டிங்ல கொஞ்சம் சின்ன ஷார்ட்டா சொல்றேன். ஓகே. ஏன்னா அது காலைல முத்து அவர்கிட்ட பேசுனேன் நானு. அந்த ஸ்ட்ராட்டஜி அதை சொல்றேன் நானு. ஸ்ட்ராட்டஜி இல்ல, the core concept begin the strategy நான் சொல்லுவேன். ஸ்ட்ராட்டஜி should be மெக்கானிக்கல். கண்ணை முட்டு பேட்டர்ன் ட்ரேடிங் மாதிரி பண்ணணும் ஸ்ட்ராட்டஜியை. ஓகே, அப்பதான் ஸ்விங் ட்ரேட் மாதிரி கான்செப்ட் போறோமா இல்ல வந்து ஸ்ட்ராட்டஜி பேஸ்டு? இல்ல புரியல கோபி, என்ன கேக்குறீங்க? ஸ்விங் ட்ரேட் மாதிரி போறோமா இல்ல எப்படி? அதான் கோபி, நீ ஸ்விங் அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. we are going to take the trade in 4 hour key level 4 hour entry. அது ரெண்டு நாள்ல, அது ஒரு நாள்ல வந்துச்சு இன்ட்ரா ட்ரேட், 2 நாள் போச்சுனா ஸ்விங் ட்ரேட், அவ்வளவுதான். ஓகே. don't worry about the time duration of trade taking. நீங்க செட்டப் நல்லா எடுத்தீங்க, அவ்வளவுதான். ஓகேவா? சரி, இப்போ இது வரைக்கும் டவுட் 4 hour key level 4 hour entry ஆனா அவ்வளவுதான்ப்பா. அப்ப டே பார்க்கணும்வா? டே வந்து நம்ம கன்க்ளூஷன் யூஸ் பண்ணிப்போம். we will use day for நீ டே டைம் ஃப்ரேம் எடுத்து டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோ, நீ கிளியர், தப்பு கிடையாது. பட் அல்டிமேட் ஆப்ஜெக்டிவ் நம்ம பேக் டெஸ்ட் பண்ண போது 4 hour entry daily also we can able to do back testing. but இப்போ 4 hour key levelல பட்டு சாரி டேல கீ லெவல்ல பட்டு 4 hour entry அப்படி சொல்றீங்களா இல்ல 4 hourலயே கீ லெவல்ல? 4 hour key level 4 hour entry பாதான் மேஜர், நம்மளோட மேஜர் சங்க். ஜி ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன் அவன்ட்ட. சொல்லுங்க ஜி. இங்க பாரு, உனக்கு ஒரு 4 hour key level தொட்டு 4 hour entryனா எனக்கு அந்த 4 hour key levelோட வேலிடிட்டி வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல தான் எடுப்போம். வீக்லி டேல இருந்தா கொண்டு வரோம். ஓகே. ஜஸ்ட் லைக் டைரக்டா நாங்க 4 hourல பார்த்து 4 hourல குதிக்க மாட்டோம். அத ஹையர் டைம் அனாலிசிஸ் நம்ம ஜெனரலா அனலைஸ் பண்றோம். ஆமா, மந்த்லி வீக்லி டெய்லி தான வரும். அதே மாதிரி தான் மந்த்லி வீக்லி டெய்லின்னு வந்துட்டு அந்த 4 hourல நீ டேரக்டா என்ட்ரி எடுக்க பதிலா நாங்க 4 hourலயே ஒரு ஸ்டெப் டீப்பரா போய் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்க போறோம். ஓகே. So we are giving importance to more for confirmation. நீ அந்த என்ட்ரி எடுத்தேன்னா 80 to 90% கண்டிப்பா டீப் அடிப்பான். அந்த மாதிரி டேம் ஷோரா எடுத்தா மட்டும்தான் உனக்கு அக்யூரசி பெட்டரா கொண்டு வர முடியும். ஓகே. அதுல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி ஆர் ஒன் ஆஃப் த டேக் அவே தான் இப்ப காலேஜ் சொல்லிட்டு இருக்கிறது, எஃப்இஜி 30 ஓபி ஃபார்ம் ஆகணும். ஏன்னா இந்த பேட்டர்ன் நாங்க ரிப்பீட்டடா பல நாள் பார்த்துட்டோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் 70 to 80% அக்யூரசி இருக்கு. நான் வந்து ரொம்ப ரேர் ஆஃப் த ரேரஸ்ட் ஈவென்ட்ஸ்ல உனக்கு எஸ்ல அடிப்பான், தட் இஸ் ஃபைன். அதுதான் ப்ராபபிலிட்டி லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் ஸ்டில் த்ரூ பேக் டெஸ்டிங் அந்த ப்ராபபிலிட்டி லாஸையும் குறைக்கணும். எஸ், நாங்க சொல்ற வெர்பலா எடுத்துக்காது. ஏன்னா நான் திரும்ப சொல்றேன், 1 monthல உட்கார்ந்தா நீ 4 வருஷம் டேட்டா பேக் டெஸ்ட் பண்ண முடியும். கரெக்ட்டா? யூ டெஸ்ட் இட் அண்ட் டு இட், கிரியேட் யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜி. நான் திருப்பி சொன்னேன், நான் கொடுக்குறது எல்லாமே ஃப்ரேம் ஒர்க் தான்டா. ஓகேவா? நான் சொல்ல வரது எல்லாம் காமன் சென்ஸ் ஐடியாலஜி தான். நீ 50 மினிட் பண்றது 4 hourல பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்றேன், அவ்வளவுதான். தவிர நீ இந்த ஸ்ட்ராட்டஜி கூட அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண சொல்லவே இல்லை. பட் இப்போ எங்களுக்கு பிடிச்ச ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லட்டுமா? கோயிங் பேக் ஹியர், ஜஸ்ட் நான் நேற்று வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன். இட்ஸ் நான் செரி பிக் பண்ணல, ஓகேவா? ஜஸ்ட் நான் பார்த்தனால டெக்னிக் சொல்றதுக்காக சொல்றேன். இப்போ நீ பார்த்தனா சதீஷ் அதை நல்லா கவனிச்சுங்க. எங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா வந்து எங்களோட ஸ்ட்ராட்டஜியோட கோர் பிரின்சிபல் ரொம்ப சிம்பிள், மொமெண்டம் ரைடிங். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் மொமெண்டம் ரைட், ஓகேவா? செகண்ட் என்னன்னா வந்து எஸ்எல் வில் பி ஆல் இன்வாலிடேஷன் ஜோன். எஸ்எல் வந்து உனக்கு அந்த எஸ்எல் அடிச்சானா உன் ட்ரேட் முடிஞ்சு, அவ்வளவுதான். உனக்கு திருப்பி ரீடச் பண்ணி உன் டிபிக்கெல்லாம் போக மாட்டான். அது ரொம்ப ரேரு. புரியுதா? அதான் அன்மியூட் பண்ணு. புரியுதுண்ணா. ஆன்லைன்ல இருங்க. ஏன்னா இது வந்து கோபி நீங்களும் கவனிச்சுக்கங்க, உங்க 3 பேருக்கு தான். அஸ்வினுக்கு தெரியும், அவருக்கு. கோபி, மதன், சதீஷ் 3 பேருக்கு தான். நான் வேற யாருக்கும் பேசல. ஓகே. So என்னோட ட்ரேடோட கோர் கான்செப்ட் இஸ் மொமெண்டம் ரைடிங் அண்ட் ஆல்சோ எஸ்எல் வில் பி பிளேஸ்ட் இன் இன்வாலிடேஷன் ஜோன். ரைட், சிஸ்டம் ஹெவி லோட் ஆகுது. நான் க்ளோஸ் பண்ணிட்டோம்.
ரெண்டு வாட்ஸ்அப் க்ளோஸ் பண்ணிருங்க. ஓகே. வாட்ஸ்அப் க்ளோஸ் பண்ணா அப்பதான் சரியா க்ளோஸ் ஆகல போல. வெயிட். அவ்வளோ எல்லாம் முடிஞ்சு. ஓகேவா? மேபி நான் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடுறேன். குட். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த ரெண்டு கான்செப்ட் ஒத்துக்கிறீங்களா? இப்போ இதுல இருந்து டிரைவ் பண்றேன். இந்த மொமெண்டம் நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவேன்னா, ஐ கன்ஃபார்ம் மொமெண்டம் வித் மேஜர் ஒரே ஒரு முக்கியமான இண்டிகேட்டர். என்னது? சாரி, பிடிஆர் எஃப்இஜி. மொமெண்டம் will be confirmed with FEG தான் எப்பயுமே. எஃப்இஜியோட பெஸ்ட் மொமெண்டம் இண்டிகேட்டர் எங்க கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி எல்லாம் நான் வந்து அப்புறம் சொல்றேன் ஆக்சுவலி. ஓகேவா? பட் ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ, அக்செப்ட் மீ, 100% நம்புங்க. ஓகேவா? செகண்ட், ஆர்டர் ஃப்ளோக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. நிறைய பேர் ஆர்டர் ஃப்ளோ படிச்சிருப்பேன், டிஃப்ரெண்ட் டேர்ம் பேர் வச்சிருப்பாங்க ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்லிட்டு. பட் நான் படிச்ச ஒரு ஆர்டர் ஃப்ளோ கான்செப்ட் என்ன தெரியுமா? ஓகே, அது டெலிட் பண்ணிட்டேனா? சரி, இங்கேயே பாருங்க, இங்கேயே சொல்றேன் நான். நீங்க ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆகுது சரியா? இந்த இடத்துல எஃப்இஜி கிரியேட் ஆகும். அந்த எஃப்இஜி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல கிரியேட் பண்ணிருப்பாங்க. கரெக்டா? ஓகே. ஏன் மியூட்டுக்கு போறீங்கன்னு தெரியல எனக்கு. பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கா? ஆமாண்ணா. எனக்கு எதுவும் நாய்ஸ் கேட்கல. சரி, பரவாயில்ல. ஓகே விடு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இங்க இருந்து ஒரு பிரைஸ் வந்து மேலே இவ்வளவு தூரம் ஃபோர்ஸா போயிருக்காண்டா. ஓகேவா? எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? இந்த அளவுக்கு அந்த பிரைஸ ஃபோர்ஸா கொண்டு போகணும்னு முடிவு பண்ணது நீ நான் கிடையாது. கண்டிப்பா இன்ஸ்டிடியூஷன் ஒத்துக்கிறீங்களா? ஓகே. ஓகேவா? சோ நீ லோ டைம் ஃப்ரேம் பார்த்தனா இது ஒரு வி ஷேப் ரெக்கவரி. கரெக்ட்டா? ஓகே. இந்த பாயிண்ட்ல இருந்து ஒருத்தன் பிரைஸ புல் பண்ணா அது வந்து இன்ஸ்டிடியூஷன் மட்டும் தான் முடியும். சோ if they decided this is the fair price for the price to move up, they will protect this fair price at all cost. free pricing வரவிட மாட்டாங்க. சோ சிம்பிளான ஒரு பேட்டர்ன் டேர்ம்ல சொல்லணும்னா, ஒரு பாயிண்ட்ல இருந்து எஃப்இஜி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வெச்சுக்கோ, அந்த பாயிண்ட் திருப்பி பிரைஸ் திருப்பி அந்த பாயிண்ட்க்கு வராது. புரிஞ்சா கோபி? கோபி, நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன், நல்லா கவனிங்க. ஓகேவா? டிஸ்ட்ராக்ட் ஆகாம கவனிங்க. சோ ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல இருந்து எஃப்இஜி கிளம்புதுன்னா தட் பாயிண்ட் will be protected. சரியா? இந்த எஃப்இஜி இப்ப இந்த எஃப்இஜி வந்து வித் இந்த ஒரு ஸ்விங் லோ வித் பிஸி வித் ஹை, இந்த மூணு பாராமீட்டர்ஸ் என்ன, இது பேர் தான் ஒரு ஆர்டர் ஃப்ளோ லெக். சிம்பிளா சொல்ல போனா பிரைஸ வந்து இப்ப நீங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வச்சு பிரிக்கிறீங்களா சதீஷ்? பிஓஎஸ் போடுறீங்களா? ஆமாண்ணா. நான் வந்து இதை வந்து ஆர்டர் ஃப்ளோ லெக்கா பிரிக்க முடியும் நம்மளால. இப்ப பார்த்தா நான் என்ன சொன்னேன், ஒரு லோ ஒரு எஃப்இஜி ஒரு ஹை, இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ லெக். ஓகேவா? அடுத்து இது ஒரு லோ, ஒரு எஃப்இஜி, இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ லெக். ஓகேவா? இதுக்கு நடுவில் எல்லாம் பிரைஸ் வந்து ஒரு தெளிவான டேரக்ஷன்ல. இந்த லோ பிளஸ் இந்த இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ லெக், இது வந்து ஒரு ஆர்டர் ஃப்ளோ லெக். ஓகேவா? எப்ப ஓகே இது வந்து இந்த இடத்துல ஒரு மேனிபுலேஷன் நடந்திருக்கு, சம்திங் நியூஸ் கூட இருக்கலாம். எப்ப இந்த கடைசி நேரத்தை உடைச்சிச்சோ எனக்கு ஷிஃப்ட் அடுத்த லெக் ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒத்துக்கிறீங்களா? ஓகே மதன், நீ என்ன மீட் பண்ணீங்க? உங்க ஒரு இது சவுண்ட் வருது. அதானா சரி, டென்ஷன் ஆகாது. ஷோல்டர் இருக்கு. ஓகே. சோ இப்போ நீ பார்த்தா தெரியும், நீ பிஓஎஸ் என்ன பண்ணுவோம் நம்ம ஜெனரலா, நான் வந்து லிட்டரலி வந்து ஒரு பேசிக் மெக்கானிக்கல் சிஸ்டமேட்டிக் அப்ரோச் கொடுத்துருக்கேன். சில பேர் ஹை லோ போவாங்க. இந்த இடத்துல காட்டிப்பாங்க, இந்த இடத்துல குழப்பிக்கும். கரெக்டா? அதுவுமே பிஓஎஸ் வந்து எஃப்இஜியோட வந்துச்சுன்னா அது கொஞ்சம் எஸ் பவர்ஃபுல், தட் வில் பி மோர் ட்ரஸ்டபிள். ஓகேவா? இப்போ இதான். சோ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த இடத்துல வரும்பொழுது யூ நோ நல்லா பாரு, இந்த மாதிரி ஒரு எஃப்இஜி தொட்டு எஃப்இஜி ஃபார்ம் ஆயிடுச்சு, கண்டிப்பா அது திஸ் இஸ் ப்ரொடெக்டட். இங்க எஸ் வச்சு ஃபுல்லா லாங்கிடு, இங்க லாங்கிடு. ஓகேவா? அடுத்து இந்த எஃப்இஜி ஃபார்ம், இந்த லோ ஃபார்ம் ஆச்சா, இந்த இடத்துல எஸ்எல் வச்சு லாங்கிடு. இந்த எஸ்எல் will be 100% protected. அப்படியே பாரு, எப்பப்பெல்லாம் அந்த லோ ஃபார்ம் ஆகுது, இந்த லோ will be always protected. இந்த இடத்துல கொஞ்சம் மைலட் ஆயிருக்கு. சரியா? ட்ரெண்ட்ல மார்க்கெட்ல இப்போ இந்த டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கா, இந்த எஃப்இஜி ஃபார்ம் ஹை ப்ரொடெக்டட், இந்த எஃப்இஜி ஃபார்ம் ஹை ப்ரொடெக்டட்.
இந்த FEG ஃபார்ம் பண்ண ஹை ப்ரொடெக்டட். ஓகேவா? So for when till where? Till the next FEG forms. ஆப்போசிட் FEG. எக்ஸாக்ட்லி. இப்போ இங்க நீ பார்த்தனா அது இட் அப்ளிகபிள் டு எவ்ரிவேர். இந்த இடத்துல ஒரு இந்த இடத்துல பார்த்தா ஆக்சுவலி ஒரு பெரிய கீழே விழுறா இது. அந்த கீழே உள்ள ஃபார்ம் மட்டும் ஒரு ST வச்சிருக்கோம். ஓகேவா? வச்ச உடனே பார்த்தனா இந்த FEG ப்ரொடெக்டட். அடுத்து இங்க ஃபார்ம் இது ப்ரொடெக்டட். மூவ் அங்க போகுது. சோ இதுக்கப்புறம் இது இங்க ஃபார்ம் ஆச்சு, இங்க ஹைலைட் ஆகுது. அப்ப எனக்கு பிரைஸ் கன்சல்டேஷன் போகுது. கொஞ்சம் நேரத்துக்கு இதுக்கப்புறம் நிறைய நியூவான்ஸ் இருக்கு. நான் வந்து ஃபுல் ஸ்ட்ராட்டஜி சொல்ல உங்களுக்கு, ஜஸ்ட் அதோட கோர் கான்செப்ட் தான் சொல்றேன். இந்த ஐடியா வச்சுட்டு எடுத்து நீ பொழைச்சுக்கோன்னு சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? The same thing will go to 1 hour also, 50 minutes also. பட் எங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு டைரக்ஷன் மாறும். இப்போ இந்த FEG ஃபார்ம் ஆன இந்த ஹை ப்ரொடெக்டட், இந்த FEG ஹை ப்ரொடெக்டட், பட் டக்குன்னு பார்த்தா அடுத்த FEG வந்துருச்சு இங்க. ஸோ இந்த லோ ப்ரொடெக்ட் இப்போ டவுட் வரும் உனக்கு, எனக்கு இந்த லோ ப்ரொடெக்டடா இல்லை இந்த ஹை ப்ரொடெக்டடான்னு சொல்லிட்டு அதை அடிச்சு முடிச்ச பிறகு கன்ஃபார்ம் ஓகே அப்போ இதான் ப்ரொடெக்ட்னு சொல்லி ஆரம்பிப்பேன். பட் 4 ஹவர்ல இந்த ரிப்ஸா உனக்கு இருக்காது. ஓகே, இந்த இடத்துல என்ன கொண்டு வரேன் நீ ஹையர் நான் இப்போ FEGல இருந்து பட்டு ஒரு ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆச்சுன்னா அது இன்வாலிடேஷன். புரியல, திருப்பி என்ன சொன்ன? புரியல என்ன சொன்ன? இப்போ இன்வாலிடேஷன் நீங்க எப்படி நான் சொல்றீங்க? இப்போ என்ன சொல்றேன்னா எனக்கு வந்து எனக்கு ஒரு லோ ஃபார்ம் ஆகி FEG கிரியேட் ஆகி ஒரு ஐ கிரியேட் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த லோ வந்து ப்ரொடெக்டட். அதுதான் இன்வாலிடேஷன். ஒரு இப்போ நீ வந்து இந்த அதாவது பேரிஷ் ஆர்டர் ஃப்ளோக்கு ஹையை மட்டும் பாரு, லோ பார்க்காது. சரியா? புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோக்கு லோ மட்டும் பாரு, ஹையை பார்க்காது. இப்போ இந்த இடத்துல நீ பார்த்தனா உனக்கு இப்போ 4 ஹவரே வர உனக்கு இந்த பெட்டரா புரியுது. இப்போ இந்த இடத்துல இந்த FEG இந்த இது ஹையஸ்ட் பாயிண்ட் கரெக்ட்டா? when you will confirm the FEG is formed, இந்த கேண்டில் முடிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணுவோம் கரெக்ட்டா? so whenever the price came into this FEG again you take a shot with SL here. ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு FEG ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு ஸ்விங் பாயிண்ட் ஹை வந்து பேரிஷ் FEG ஃபார்ம் பண்ண ஸ்விங் ஹை கண்டிப்பா ப்ரொடெக்டடா இருக்கும். ஓகே ஓகே. இந்த ப்ரொடெக்டட் ஐ ப்ரொடெக்டட் லோ சொல்றீங்களா, இதுக்கு நான் ஒரு டேட்டா வச்சிருக்கேன். ஓகே, அது எப்படின்னா டைம் பிளஸ் பிரைஸ் பேஸ்டு ப்ரொடெக்டட் ஐ லோ. இது திருப்பி சொல்றேன்ல, டைம் வேணாம் எனக்கு. நான் டைம் ஃப்ராங்கான்னு சொல்லட்டுமா? டைம் ஒன்று கிடையவே கிடையாது. ஆனா CRT பேஸ் பண்ணதே டைம் தானா? டைமே ஒன்று கிடையாது. திருப்பி சொல்றேன்ல, நீ இன்ஸ்டிடியூஷன்ல போயிட்டு டைம் என்ன சிரிப்பாங்க எல்லாரும், ஏன் தெரியுமா? அவனுக்கு தேவை ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணா அவன் லிக்விட் பிரைஸ் வேணும் உனக்கு. நீ டைம்னு ஏன் ஒன்று கொண்டு வந்து தெரியுமா அங்க? ஏன்னா அந்த இடத்துல இப்ப 9 AM இப்ப 9 AM கேண்டில் ஒர்க் ஆகுதுன்னா அங்க நியூயார்க் ஓபன் ஆகுது கரெக்டா? சோ நியூயார்க் மக்கள்லாம் அங்க வந்து தேர் எடுக்கிறாங்க, அதனால ஒன்று ஒர்க் ஆகுது. ஸோ லிட்டரலி டைம்னால அது ஒர்க் ஆகல, அது ஒர்க் ஆனதான் டைம். இப்ப நாளைக்கு நியூயார்க் பீப்புள்லாம் 10 மணிக்கு ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோ, 10 மணிக்கு ஒர்க் ஆகும் அது. நான் சொல்றது நான் வந்து தெளிவா சொல்ல வரேன் உங்களுக்கு. எண்ட் ஆஃப் த டே உனக்கு வந்து இப்ப லிக்விட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கடா. இப்ப சிம்பிளா கேட்கறேன் நானு, நல்லா கவனிச்சு பாரு. 9 AM அப்ப எப்பயுமே ஒர்க் ஆகணும்னா 9 AM எல்லா நாளும் ஒர்க் ஆகணும்ல. ஏன் டைம் அண்ட் பிரைஸை மட்டும் சேர்த்து ஆட் பண்றாங்க? ஏன்னா எப்ப லிக்விட் பிரைஸ் கலெக்ட் பண்ணுதோ அப்பதான் பிரைஸ் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும், ஆப்போசிட் ஆக்ஷன் போகும். அது நீ என்ன பண்ண 9 AM வந்துச்சுன்னா ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க நீங்க கரெக்டா? ஆனா இப்போ அவங்க வந்து லிக்விடிட்டின்னு எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க அது சொல்லுங்கண்ணா. சிம்பிள் மேம். இப்ப ரொம்ப சிம்பிள்னா உனக்கு ஒரு பை ஆர்டர் போடணும், உனக்கு என்ன தேவை? உனக்கு யாரோ ஒருத்தவங்க செல் பண்ணா நீ பை பண்ண முடியும் கரெக்டா? ஓகேண்ணா. கரெக்டா இல்லையா? உனக்கு இந்த கான்செப்ட் புரியுமா? புரியா? பேசிக் கான்செப்ட். ஒரே நிமிஷம் ஜி, இங்க பாரு. இப்ப நாங்க அதாவது டைம் வந்து கம்ப்ளீட்டா டிஸ்ரிகார்ட் பண்ண முடியாது, டைம் இல்லன்னு. பட் இப்ப நாங்க பார்க்க போற அந்த 4 ஹவருக்கு நான் டைம் பார்க்கணும் அவசியமே இல்ல. ஏன்னா எனக்கு ஒரு நாளைக்கு 6 கேண்டில் தான். 6 4 ஹவர் கேண்டில்ல எனக்கு கண்டிப்பா நான் ஹையர் டைம் ஃப்ரேம் கீழ உள்ள ஃப்ரேம் பண்றப்ப எனக்கு கண்டிப்பா ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம டைரக்ஷன் வந்துருவான். நீ எப்ப டைம் நீ ரொம்ப நுணுக்கமா பாப்ப? when you are going less than 15 minutes. ஒரே இது மட்டும் சொல்லிறேன். நீ ஏன் நம்ம டைம் பாக்குற? உன் SL ரொம்ப குட்டியா இருக்கும் உனக்கு 15 மினிட்ஸ் எடுக்கும்போது, சரியா? அப்ப இந்த SL அடிக்காம பிரைஸ் ஒன் டைரக்ஷன்ல மூவ் ஆகணும், அதான் உனக்கு பயம் உனக்கு. அதனால இந்த டைம்ல மேனிபுலேஷன் நடந்துச்சுன்னா உனக்கு நல்ல ஹை ப்ராபபிலிட்டி நீ ஃபிக்ஸ் பண்ற. டைமும் பார்த்தனா வந்து ஓவர் நைட்ல கண்டுபிடிக்கல, அது ஒரு பேட்டர்ன் தான். தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தாங்க, ஒரு பர்டிகுலர் டைம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பேட்டர்ன் முடிச்சாங்க. பட் அது பின்னாடி இருக்கிற கோர் லாஜிக் பார்த்தனா பிரைஸ் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ண பிறகு பிரைஸ் கிளம்பிடும். அது தேவை லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிச்சுன்னா. நம்ம அந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ண மட்டும் எடுக்கல, அது லிக்விடிட்டி கலெக்ட் பண்ண பிறகு ஒரு FEG கன்ஃபார்ம் பண்ணது பத்தி அதுக்கு மட்டும் எடுக்க ஆரம்பிக்கிறோம் நம்ம. புரியுதா? இந்த இடத்துல டைமோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருது. இப்ப சொல்லுங்க ஜி நீங்க. அதான் ஜி, இங்க பாரு மதன், டைம்ங்கிறது ஒரு சென்சிட்டிவான டாபிக் தான். இப்ப அந்த சென்சிட்டிவான டாபிக்கை நீ எந்த டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்றங்கிறது தான் முக்கியம். இப்ப நான் 1 மினிட் 5 மினிட் 15 மினிட்ல பாக்குறேன்னா வெல் அண்ட் குட், யூ கேன் கோ வித் டைம். ரோமியோ CRT சொன்ன மாதிரி ஃபைன், நான் அது வந்து கம்ப்ளீட்டா அது கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா when you are going to higher time frame,
4 hour டெய்லி வீக்லின்னு போறப்ப நீ அங்க எத்தனை வாட்டி டைம் பார்க்க போற? ஆனா 4 hour டெய்லில தானே டைமே இருக்கு, எக்ஸாக்ட் டைமே இருக்கு. டைம் நீ கம்ப்ளீட்டா எனக்கு சொல்லு, என்ன எக்ஸாக்ட் டைம் இருக்குன்னு எதை மீன் இல்ல பண்ற? அவன் வந்து மேனிபுலேஷன் அந்த வீக்லி ப்ரொஃபைல் சொல்றான் கரெக்ட்டா? ஓகே ஃபைன். இப்ப டைமை வந்து நீ எதுக்கு மேஜரா யூஸ் பண்ணுவ? ஆனா சொல்லு. என்ன இரு டைம் ஆனா கேக்குறேன். இல்ல அவன் சொல்லிட்டு சொல்லி டைம் முடிச்சு. எதுக்கு மேஜரா யூஸ் பண்ணுவோம்னா இப்போ டைம் நம்ம எதுக்கு நீ சிஆர்டி ஆக்சுவலா நானும் சதீஷ் வந்து சிஆர்டி படிச்சது காரணமே வந்து டைம் பேஸ்டு என்ட்ரி மாடல் சதீஷ் மதன் ஜெனரிக்கா பேசாத, ஸ்பெசிஃபிக்கா பேசு. ஜென்ரிக். ஆனா இது ரிலேட்டடா தான் நான் சொல்றேன். இல்லடா இல்ல புரியுது. ஜிஜி ஒரே நிமிஷம். அவன் என்ன சொல்ல மீன் பண்றானா, எனக்கு நான் பர்టిక్యులர் கில் ஜோன்ல நான் பாத்துட்டு போயிடும் சொல்றேன். அதானே? இல்ல அதெல்லாம் அவன் சொல்லவே அப்படி இல்ல. இல்லனா நீ இன்டர்ட் பண்ற. அவன் இப்போ சொல்றது நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னீங்களே, சத்தியமா இதே ஸ்ட்ராட்டஜி தான் எஸ்எம்சி கான்செப்ட்ல பண்ணிட்டு இருந்து சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக்னு ஒரே ஆர்டர் பிளாக். அந்த ஆர்டர் பிளாக் வந்துச்சுன்னா என்ட்ரி அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. அது எப்போனாலும் என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. அதனாலதான் அது சதீஷ் தான் மாஸ்டர் பண்ணா அதுல. சரி, இந்த மாதிரிலாம் இருந்தா நம்மளால வந்து எல்லா டைம் எல்லாம் உட்காந்துட்டு இருக்க முடியாது, எப்ப கிடைக்கும்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க சரி, அது முடியாது. என்ன டைம் ஃப்ரேம்ல பார்த்த? புரியலண்ணா. எல்லா நேரம் உட்கார்ந்திருக்கேங்கறல, என்ன டைம் ஃப்ரேம்ல பார்த்த? 1 1 hour 15 hourல minutes 1 hour 15 minutes 4 hour அதுதான் எங்களோட என்ட்ரி பாயிண்ட். சிங்கிள் கேண்டல் ஆர்டர் அது எந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருந்தாலும் நாங்க என்ட்ரி எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதான்டா, நீ ஒரு பேட்டர்னா பாக்குற, நாங்க லாஜிக் வச்சுட்டு அதுக்கப்புறம் பேட்டர்னை கொண்டு வரோம். இப்ப நான் அந்த பேட்டர்னை எங்க பாக்கணும்னு ஒரு லாஜிக் இருக்கணும்ல. நான் போய் ரேண்டமா எல்லா இடத்துலயும் போய் நான் சிங்கிள் கேண்டில் இல்ல, அதுக்கும் ஃபார்மேஷன் எடுக்க முடியாதுல. லாஜிக் இருக்கு, அதுக்கும் லாஜிக் இருக்கு. லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிருக்கணும், அதுவும் எஃப்இஜி கிரியேட் பண்ணிருக்கோம், எஃப்இஜில பட்டிருக்கோம். சும்மா எல்லாம் ரேண்டமா எல்லாம் போய் எடுத்துறது இல்ல நான் ட்ரேடு. அதுக்கும் சில கிரைட்டீரியா இருந்துதான் இது பண்ணும். அதுக்கப்புறம் தான் டைம் பேஸ்டு வந்து அப்புறம் இது பண்ணி இப்ப டைம் பேஸ்ல இப்ப ரோமியோ வந்து டைம் பேஸ்ல வந்து உனக்கு நீ அந்த டைம் பேஸ்ல வச்சு நீ லோயர் டைம் ஃப்ரேம்ல நீ அதிகமா நீ அதுல மாஸ்டர் பண்ண ட்ரை பண்ணியா, இல்ல ஹையர் டைம் ஃப்ரேம்ல மாஸ்டர் பண்ண ட்ரை பண்ணியா? ஆனா இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணனே தெரியாம பண்ணிட்டு இருந்தேனா. ஆனா இப்போ நான் இப்போ ஒரு நாலேஜ் வச்சு நீ சிஆர்டில நான் ரோமியோ மெயினா வந்த டைமை படிச்சேன்னு சொன்னேன்ல. ஆமாண்ணா. இப்ப அதுல நீ எதை வந்து நீ கரெக்டா மாஸ்டர் பண்ண ட்ரை பண்ண? லோயர் டைம் ஃப்ரேமா ஹையர் டைம் ஃப்ரேமா? 1 hourண்ணா, 1 hour டைம் ஃப்ரேம். அப்ப 15 மினிட்ல நீ பார்க்கல, 15 மினிட் 5 மினிட்ல நீ பார்க்கல. என்னோட என்ட்ரி வந்து 15 minutes 5 minutesல இருக்கும். இல்ல சிம்பிளா சொல்றேன் பாரு. டைம் வந்து அது ஒரு பேட்டர்ன் தான், சரியா? நான் இப்ப பிராங்கா சொல்றேன். நாளைக்கு நியூயார்க் வந்து 9 மணிக்கு போல 10 மணிக்கு தான் ஆரம்பம் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோ. உனக்கு எல்லா மேனிபுலேஷன் 10 மணிக்கு நடக்கும் உனக்கு, சரியா? ஆனா இப்ப நான் தெளிவா கேட்கிறேன், உனக்கு 10 மணிக்கு மேனிபுலேஷன் நடக்கணும் முடிவாயிடுச்சுன்னா டெய்லி நடக்கணும்ல? அது ஏன் பர்டிகுலர் பிரைஸ் பாயிண்ட் மட்டும் நடக்குது? புரியலனா பர்టిక్యులர் பிரைஸ். நான் சதீஷ் நீ அட்மிட் பண்ணிக்கோ, நான் கேக்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. பிரைஸ் 9 மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பேசிக்கா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட் ஆஃப்ல பேசுவோம். எனக்கு வந்து இன்னைக்கு 1 லட்சம் ஆர்டர் நான் செல் பண்ணணும். ஓகேவா? எனக்கு வந்து நீங்க நான் 1 லட்சம் ஆர்டர் செல் பண்ணணும், சரியா? அந்த 1 லட்சம் ஆர்டர் எனக்கு வந்து ஒரு இடத்துல செல் பண்ணா, அப்ப என்ன இடத்துல எவனோ ஒருத்தர் பை பண்ணணும், கரெக்டா? நான் கீழே பண்ணா இங்க இருந்து எவனோ ஒருத்தர் பை பண்ணா அப்பதான் செல் பண்ண முடியும், கரெக்டா? இந்த 1 லட்சம் ஆர்டர் எவனோ கண்டிப்பா ஒருத்தன் பண்ண மாட்டான், கரெக்டா? 100 பேர் இருப்பாங்க, ஒரு 1000 பேர் இருப்பாங்க, இல்ல 1 கோடி பேர் இருப்பாங்க, ஒருத்தர் 10 லாட் எடுத்திருப்போம், சரியா? இப்ப நான் 9 மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த செல் நான் போட்டுருவேனா, இல்ல எனக்கு அந்த பிரைஸ் பாயிண்ட்ல போய் லிக்விட் கலெக்ட் பண்ணிட்டு செல் போடுவானோ? அதனால தான பிரைஸ் டைம் லிக்விடிட் இது பண்ணி நம்ம சிஆர்டி படிச்சோம். நான் திருப்பி சொல்லலடா, இன்டகிரேட் பண்ணி வெறும் பிரைஸ் இல்ல திருப்பி உனக்கு 5 PM ல சிஆர்டி ஃபார்ம் ஆயிருக்கு, பாத்திருக்கியா? 5 PM லயும் ஃபார்ம் ஆயிருக்குனா? ஃபார்ம் ஆயிருக்கு. 9 AM ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன் தெரியுமா? உனக்கு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு அவன் கிளம்பிடுவான். அதான் சிஆர்டி ஃபார்ம். உனக்கு அந்த டைம்ங்கிறது வந்து ஒரு ஃபேவர், ஓகே. நீ அது அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகுது உனக்கு. சோ உனக்கு எண்ட் ஆஃப் தி லிக்விட் உனக்கு பிரைஸ் லெவல் நீ கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ணிட்ட, அவன் கிளம்பிட்டான்னு வெச்சுக்கேன், அங்க டைம் எனக்கு தேவையில்ல, கரெக்ட்டா? நான் சொல்றது சிம்பிள்ரா. நீ சரி ஓகேண்ணா. நீ எனக்கு வந்து ஜென்ரிக்கா பேச இந்த 4 hour எப்ப டைம் யூஸ் பண்ணனும்னு சொல்லு. அண்ணா 4 hour 4 hours பண்ணுமா? சொல்லுங்க கோபி. சரி நான் கிளம்புமா? சரி கோபி, நீங்க கிளம்புங்க. இம்பார்ட்டன்ட் போமா இன்னும் எதுனா ஸ்ட்ராட்டஜி என்ன மெயின் ஸ்ட்ராட்டஜி இருக்கு, பட் ஓகே நீங்க போங்க, நான் பிராக்டீஸ் பண்ணுமா, நான் சரியா சொல்றேன் உங்களுக்கு. ஓகே.
ஏய் மதன் இங்க பாரு, திருப்பி நல்லா புரிஞ்சுக்கோ. we are not disregarding time. நான் டைமை ஆமா ஃபுல்லா டிச் பண்ணு, டைம் ஒர்க் ஆகாதுன்னு நாங்க சொல்லல. நம்ம பண்ண போறதுக்கு டைம் தேவையில்லைன்னு தான் சொல்றோம். ஆமா டைம் ஒர்க் ஆகாது, டைம்ங்கிறது வேஸ்ட்ங்கிறது நாங்க சொல்லல. டைமும் ஒர்க் ஆகும், டைமை வச்சு நிறைய பேர் ட்ரேட் நான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், ட்ரேடிங்ல எல்லாமே ஒர்க் ஆகும், நீ ஆர்எஸ்ஐ போட்டா ஒர்க் ஆகும் அது. ஓகே ஓகே அதான் சொல்றேன், நான் டைமை வந்து நான் விட்டு கொடுக்கல, எனக்கு டைமும் ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ எனக்கு என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, டைமை மாஸ்டர் பண்றதுக்கு இட் வில் டேக் டைம். இது புரியுதா? ஓகேண்ணா. டைமுங்கிற ஃபேக்டரை மாஸ்டர் பண்றதுக்கு இட் வில் டேக் டைம். டைம் நான் 2 டைம் மென்ஷன் பண்றேன். டைமுங்கிறது ஸ்ட்ராட்டஜி, இன்னொரு டைமுங்கிறது டியூரேஷன். ஓகேண்ணா. இப்ப நீ டைமை ப்ரிசைஸா எதுக்கு நோட் பண்ணுவ? டர்ட்டில் சூப் யூஸ் பண்ணுவ, கரெக்டா? ஓகேண்ணா. டைம் பேஸ்டு என்ட்ரிஸ்லாம், அதாவது டைம் பேஸ்ட் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டர்ட்டில் சூப்லேயே குதிப்பானுங்க, அசால்ட்டா குதிப்பானுங்க. ஆனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், அந்த அளவுக்கு உண்டான ஒரு ப்ரிசிஷன்ல எப்போ வந்துச்சுன்னா ஒரு 5 வருஷம் இல்ல 7 வருஷம் அவங்க முட்டி மோதி கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம கிட்ட இப்ப 5-7 வருஷம் நம்ம கையில இருக்கா? அப்ப நானும் ஃபர்ஸ்ட் விக்டோரியா ரோசி போலாம்னா பார்த்தேன், நான் இல்லனே சொல்றேன். நானும் விக்டோரியா ரோசி பார்க்கலாம், டைம்ல ஒன்னும் மாஸ்டர் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப அதை மாஸ்டர் பண்ணாலும் டர்ட்டில் சூப் என்ட்ரிஸ்லாம் இருக்க போறேன்னா கிடையாது. இப்போ டர்ட்டில் சூப் என்ட்ரிஸ்ல நான் மாஸ்டர் பண்ணணும், நான் டர்ட்டில் சூப் என்ட்ரிஸ்ல நான் ப்ரொஃபஷனலா வரணும்னா நான் அவ்வளவு தூரம் பேக் டெஸ்ட் பண்ணணும். இப்போ நீ லோயர் டைம் ஃப்ரேம்ல பேக் டெஸ்ட் பண்றது ஈஸியா, ஹையர் டைம் ஃப்ரேம் பேக் டெஸ்ட் பண்றது ஈஸியா? ஹையர் டைம் ஃப்ரேம் சிம்பிள். எனக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ல நான் பேக் டெஸ்ட் பண்ணி எனக்கு அதுல நல்ல ரிசல்ட்ஸ் வர்றப்ப நான் திருப்பி இதுக்கு தேவையில்லாம லோ டைம் ஃப்ரேம் உள்ள போகணும்னு நான் யோசிக்கிறேன். ஓகேண்ணா. நான் ஹையர் டைம் ஃப்ரேம் பண்ணக்கூடாதுன்னு அந்த மாதிரிலாம் சொல்லனா, இப்போ இப்போ என்ன கார்த்தியனை சொன்னார்ல, அதுக்கு நான் ஒரு ஜர்னல் பண்ணி வச்சிருக்கேன். அதான் எனக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கும்ல, நான் எதனா ரிசர்ச் பண்ணி எவ்வளவு நாள் பேக் டெஸ்ட் பண்ணிருக்க நீ? அது வந்து தியரிட்டிக்கலா எடுத்து வந்து கொடுத்துருக்க, ஓகே. அது ப்ரூவனா பேக் டெஸ்ட் பண்ணி எனக்கு டாக்குமெண்டா காமி, இல்ல எனக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காமி. இப்ப நாங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி சொன்னா பாத்தியா, இதுக்குன்னு ஐ கேன் கிவ் யூ ஒரு 20-30 ட்ரேட் நான் ரியல் ட்ரேட் காமிப்பேன். எனக்கு அதே மாதிரி நீ ரியல் ட்ரேட் டாக்குமெண்ட் பண்ண ட்ரேட் ஏதாவது இருக்கா? எனக்கு அவன் சொன்னா இவன் சொன்னான்னு காட்டக்கூடாது. எவனும் சொல்லணும், நான் சொல்றேன். சரி, அதுக்கு டாக்குமெண்ட் நீ சொல்றேனா? அது ஒரு ஏதோ சொல்றேன், எந்த ரீசனால சொல்றேன்? நான் அப்சர்வ் பண்ணங்கிறது வேற. ஆமா, நான் அப்சர்வ் பண்ணத வச்சு தான் நான் சொல்றேன். நீங்க ஆனா வந்து டேட்டாஸ் வச்சிருக்கீங்க, ஓகே, சொல்றது அக்செப்டபிள். இப்போ என்கிட்ட என்ன டேட்டா இல்ல, ஆனா அதுதான் சொல்ல வரேன். இப்ப பாரு, இப்ப நீ எதை சொல்ல ட்ரை பண்றது எனக்கு புரியுது, ஃபைன், நான் இல்லன்னு சொல்லல. இப்ப நீ என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்க முடியும். மதனுக்கு இந்த நாலேஜ் இருக்கு, அவன் சொன்னா கரெக்டா இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். இதே ஏதோ தேர்ட் பர்சன்ட்ட போய் நான் இவ்வளவு தூரம் அப்சர்வ் பண்ணிருக்கேன்டா, இது கண்டிப்பா நடக்கும்னு சொன்னேன்னா வேர் இஸ் த டேட்டா? ஷோ யுவர் ட்ராக் ரெக்கார்டுமா, அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல? சரி, ஓகேண்ணா. ஆனா இப்ப நாங்க சொல்றதுக்கு we have a track record. ஜி விடுங்க மதன், நதிங் அஃபென்ஸ் எதுவும் கிடையாது, ஓகேவா? நான் சொல்றது நான் அஃபென்ஸ் எல்லாம் இல்லனா, நான் என்ன சொல்றேன்னா, நீ உன் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ற இல்ல, அதே ஸ்ட்ராட்டஜி 4 ஹவர்ல பண்ணா இன்னும் பெட்டர் சொல்றேன்னு நான் சொல்றேன், அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேண்ணா. இப்ப நான் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு இருக்கேன், ஓகேவா? ஓகே. சோ இப்போ நான் அடுத்து ரொம்ப சிம்பிளா என்ன பண்ண போறேன்னா, we are go with the weekly in the direction of bullish இருக்கா, daily bullish இருக்கா, எனக்கு வந்து அப்ப 4 ஹவர்ல I will look for only bullish entries, ஓகேவா? ஓகேண்ணா. இதுதான் நாங்க இன்க்ளூட் பண்ண போறோம். இப்போ என்ன பிரச்சனைனா, உனக்கு இப்போ 30 பேர் மொத்தம் இருக்கு நம்மளுக்கு, சரியா? இப்போ 30 பேர்ல இப்படி வந்து அலைன் ஆகாது, ஒரே நெட்வொர்க்ல வர மாட்டோம், ஓகேண்ணா. கரெக்ட்டா? அப்ப வந்து நம்ம அதுல வந்து ஒரு 6-7 பேர் கிடைக்கும் நமக்கு ஒரு மாசத்துக்கு, சரி, ஒரு வாரத்துக்கு. அப்ப அவனை மட்டும் எடுக்க போறோம். இதுதான் இப்ப அப்ஜெக்டிவ், சரியா? இப்ப ரொம்ப சிம்பிள்ரா. நீ ஆல்ரெடி என்னென்ன நீ 50 மினிட்ல பண்றீங்க, நீ 4 ஹவர்ல ட்ரை பண்ணி பாரு, உன் அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகும். உன்னோட அந்த விப்ஸால மாட்ட மாட்டேன் நீ, இல்ல, அதுதான். சோ அதான் அப்ஜெக்டிவ். சோ உங்களுக்கு இது தோணுச்சுன்னா நீ பண்ணுங்க, சரியா? ஓகே, அவ்வளவு. ஏன்னா ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு 50 மினிட்டோட 4 ஹவர்ல பண்ண உங்களுக்கு பெஸ்ட். ஏன்னா நாளைக்கு அடுத்த வேலையை பார்க்க போயிருவேன். நீ எவ்ரி 4 ஹவர் ஒன் ஸ்டார்ட்டை பார்த்தா போதும், நீ பாட்டு தேட அலர்ட்ட போட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேண்ணா. சிம்பிளா சொல்ல போனா, ஒரு எஸ்எல் வெச்சேனா கான்ஃபிடென்ட்டா இருப்பியா, இல்ல 4 ஹவர்ல ஒரு எஸ்எல் வெச்சேனா கான்ஃபிடென்ட்டா இருப்பியா? 4 ஹவர் எஸ்எல் தானா? அவ்வளவுதான். அது ஏன்னா அது அடிக்க டைம் ஆகும். அவ்வளவுதான். இது ஒரு காமன் சென்ஸ். காமன் சென்ஸ். இன்னொன்னு, உனக்கு வந்து அடிச்சிட்டு டிபிக்கு வர மாட்டான், கரெக்ட்டா? உனக்கு 4 ஹவர் எஸ்எல்லே அடிச்சானா கண்டிப்பா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்னு ஒரு புரிதல் இருக்கும்ல. 4 ஹவர் எஸ்எல் ஈஸியா மேனிபுலேட் பண்ண முடியுமா? 15 மினிட் எஸ்எல் ஈஸியா மேனிபுலேட் பண்ண முடியுமா? 15 மினிட்ஸ். அவ்வளவுதான். அப்ப தெரிஞ்சு நம்ம எதுக்கு திருப்பி தப்பு பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங், நம்ம கையில எல்லா கையிலயும் இல்லாதது டைம்.
உன்னால அடுத்த 5 வருஷம் நான் உட்காந்து நான் வந்து 15 மினிட் மாஸ்டர் பண்றேன்னு உட்காந்துருக்க முடியுமா? இல்லண்ணா இல்லண்ணா. ஏன்னா அப்ப இன்னும் அப்ப உனக்கே தெரியுது நோ பிரெய்னர் கான்செப்ட். 4 ஹவர்ல எடுத்தா என்னோட எஸ்எல் சேஃபா இருக்கும், 4 ஹவர்ல அவ்வளவு மேனிபுலேஷன் நடக்காது, 4 ஹவர்ல சஸ்டெயின் ஆகி எடுக்கிறது ஈஸின்னு தெரியுது. அப்புறம் எதுக்கு நீ அதை விடுற? இப்ப ஒரே தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்னா, இப்ப 4 ஹவர் என்ட்ரிஸா இருக்கட்டும், டெய்லி என்ட்ரிஸ்லாம் ரொம்ப ரேரா தான் வரும். அப்ப நம்பர் ஆஃப் பேர்ஸை கூட்டு. 30 பேர் இருக்கு, 30 பேர்ல ஒவ்வொரு பேர்லயும் ஒரு 4 ஹவர் என்ட்ரி ஒரு மாசத்துக்கு கிடைக்காதா? ஜஸ்ட் காமன் சென்ஸ் யோசி. மொத்தம் 30 ஃபாரெக்ஸ் பேர் இருக்கு, இன்க்ளூடிங் மேஜர்ஸ் அண்ட் மைனர்ஸ். நான் ஒரு மென்டார் கிட்ட படிச்சேன் இல்ல, அவன் ஒன்னு சொல்லி கொடுத்தான். அப்ப என்ன சொன்னானா, ஒரு பேருக்கும் ஒரு நேச்சர் இருக்குண்ணா, ஒரு பேருக்கும் எல்லாம் ஓகேடா, ஒரு பேருக்கு ஒரு நேச்சர் இருக்கு, ஃபைன். இப்ப அந்த நேச்சரை வச்சு டெய்லி 4 ஹவர்ல உனக்கு கிளியராவே இல்லைன்னா அதை எடுக்க போறது இல்ல, கிளியரா தான் எடுக்க போறேன். நான் இதெல்லாம் சேர்த்து 50% அக்யூரசி தான் வச்சிருக்கேன். சொல்றதுல ஜெனரிக்கா இருக்கு, ஒரு நேச்சர் இருக்கு, ஒரு இது இருக்கு. டைமிங் பிரைஸ் ஃபாலோ பண்ண போது ஒரு சார்ட் எந்த நேச்சரா இருந்தாலும் நீ அங்க போய் அப்ளை பண்ண போற கான்செப்ட் ஐசிடி கான்செப்ட் சிஆர்டி கான்செப்ட் தானே. ரோபியன் என்ன சொல்லிருக்கான், as long as candles are being printed in the market it will work ன்ட்டான். கரெக்ட்டா இல்லையா? ஆமா. அது என்ன கேண்டலா இருந்தாலும் பரவாயில்ல, சோயாபீன் கேண்டலா இருந்தாலும் சரி பரவாயில்ல, ஃபோரெக்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, க்ரூட் ஆயிலா இருந்தாலும் பரவாயில்ல, கிரிப்டோலா இருந்தாலும் பரவாயில்ல, இட் இஸ் யுனிவர்சல்ட்டான். இப்ப சிஆர்டியோட மகத்துவமே என்னன்னா, கீழே நீ ப்ராப்பரா சூஸ் பண்ணணும். நீ ரேண்டமா போய் எல்லா கேண்டலையும் சிஆர்டியை ட்ரேட் பண்ண முடியாது. கரெக்ட்ல? ஆமாண்ணா. உனக்கு ப்ராப்பர் கீழோட இருக்கணும், ப்ராப்பர் ஃப்ரேமிங் ஸ்ட்ரக்சர் இருக்கணும், அப்பனாதான் உனக்கு அந்த சிஆர்டியே ஒர்க் ஆகும். ஆமாண்ணா. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, வீக்லி டெய்லி கொண்டு வந்து 4 ஹவர்ல ஃப்ரேம் பண்ணுவாங்க, 4 ஹவர்ல ஃப்ரேம் பண்ணி 15 மினிட்ல எடுப்பாங்க. நாங்க என்ன பண்றோம், 15 மினிட்லயே போல 4 ஹவர்ல எடுத்துட்டு போயிடுறோம் நாங்க, டெய்லி சிஆர்டி வீக்லி சிஆர்டி வச்சுட்டு. ஓகேண்ணா. அங்க என்ன பண்ணிட்டோம், நாங்க நம்பர் ஆஃப் பேர்ஸ் ஏத்திட்டோம். சோ வீக்லி சிஆர்டி டெய்லி சிஆர்டில ஒரு மாசத்துக்கு ஒரு என்ட்ரி வந்தாலே பெரிய விஷயம். ஓகேண்ணா. அப்ப நம்ம கையில 30 பேர் இருக்கிறப்ப 30 பேர்ல 15 என்ட்ரி கிடைக்காதா உனக்கு, ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரிஸ்? கிடைக்கும். அந்த 15 என்ட்ரில 50% அக்யூரசி, ஒரு 7 டேட் ஜெயிக்க முடியாது அவனால. அவ்வளவுதான். அதான் கார்த்தி காமிச்சிட்டு இருக்கான். ஓகேண்ணா. இதெல்லாம் பேரஸ் ஆஃப் த பேர் மினிமம். இதை கூட நம்மளால மீட் அவுட் பண்ண முடியலன்னா தயவு செஞ்சு ட்ரைனிங் குட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். ஆமா, அதான் அடுத்து நான் சொல்ல வந்தேன். ஏன்னா நம்ம இது 4 ஹவர்ல ஒன்று சக்ஸஸ் பண்ண முடியலன்னு வச்சுக்கேன். ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா தெளிவாக சொல்லிடுச்சு, அந்த 100ல 40 பேர் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. அந்த 45 பேர் அவனால வர முடியவில்லை என்றால் வித்தின் a year or 2 சம்திங் இஸ் ராங் வித் அவர் ட்ரேடிங். நம்மளால ட்ரேடிங் கற்றுக்க முடியாது அர்த்தம். அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம ரியல் ஏதாவது போக வேண்டியதான். புரிஞ்சா? ஓகேவா? ஸோ இவ்வளோதான். ஸோ இவ்வளோ சிம்பிள் முடிஞ்ச ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம பெருசாக டிஸ்கஸ் பண்ண வேணாம். ஏன்னா இப்போ டாக்கிங் இஸ் அபவுட் 4 ஹவர் பற்றி பேசலாம் மீட்டிங்கை கனெக்ட் பண்ண ஆக்சுவலி. ஓகேவா? நாட் அபவுட் ஸ்ட்ராட்டஜி நாங்கள் வி ஆர் ட்ரைங் டு ரைட் த ரூல்ஸ் ஆக்சுவலி. எழுதிட்டு அப்புறம் ஸ்ட்ராட்டஜி மாற்றிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் என்னன்னா, சப்போஸ் உங்களுக்கு நான் இது ஓகே ஆகி 4 ஹவரில் பண்ணலான்னு தோணுச்சுன்னா எப்படி வந்து சப்போர்ட் பண்ண முடியும்னு பார்த்தேன்னா, எங்களுக்கு இப்போ வந்து மைனஸ் இத்தனை பேர் பார்க்க போகிறோம். கரெக்டா? இப்போ நாங்கள் ஒரு 3 பேர் பார்ப்போம்னா எல்லா பேரும் எல்லாரும் பார்க்க முடியாது. கரெக்டா? ஆமாண்ணா. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பேர் பார்த்து சொல்ல முடிஞ்சுன்னா நம்மளுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும், ட்ராக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். புரியா மதன்? நான் கோல்ட் சொல்றேன். புரியுதுண்ணா. ஓகேவா? இல்ல நம்ம அது என்னன்னு அப்புறம் பிரிச்சுக்கலாம். பட் ஏன்னா திருப்பி சொன்னேன்ல, இட்ஸ் நாட் அபவுட் கோல்டு சில்வர்லாம் கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த வாரத்துல, ஏன்னா இப்ப இன்னைக்கு வந்து முத்து வரல, ஓகே பரவாயில்ல. அவர் என்ன சொன்னார்னா வந்து யூரோ ஜேபி ட்ரேட் அனலைஸ் பண்ணுங்கன்னு சொன்னாரு என்கிட்ட. நான் அனலைஸ் பண்ணேன் ஆக்சுவலி. ஓகே, அனலைஸ் பண்ணப்ப என்னோட வியூ என்ன இருந்துச்சுன்னா, இட்ஸ் நாட் அ ட்ரேடபிள் பேர் கிடையாது இப்ப. ஏன்னா எனக்கு தானே சொல்லிட்டு நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், அந்த ட்ரேட் தெளிவா இருக்கணும். ஏன்னா ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் எனக்கு ட்ரேட் எங்க பிரைஸ் எங்க போகுதுன்னு தெளிவா தெரியணும். அதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? அதான் முக்கியமான கோர் கான்செப்ட் எனக்கு. இப்ப நீங்க பார்த்தனா கமிங் டு வீக்லி, நான் என்ன பண்ண வீக்லி என்ன பண்ண பிரைஸ் என்ன பண்ணுது, இந்த வீக்லி ஓபி ஒத்துக்கிறீங்களா? அத இந்த ஓபியை தொட்டு ஃபார்ம் ஆன ஓபி, இந்த ஓபி இங்க இருந்து ஃபார்ம் ஆனது, இது வந்து இங்க ஓரளவு. சோ ஓபியை தொட்டு வந்திருக்காங்க மேலே. ஸோ இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணி ப்ரைஸ் மேலே போயிட்டு இருக்கோம். சூப்பர். ஓகேவா? கம்மிங் பேக் டு டெய்லி பார்த்தனா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே எப்படி ரியாக்ட் ஆயிருக்காங்க கீழே. அப்போ என்ன அர்த்தம், எனக்கு வந்து வீக்லி ஓபி புல்லிஷ், டெய்லி சிபி பேரிஷ். அப்போ எனக்கு இட்ஸ் நாட் சூட்டபிள். ஓகேவா? முத்துப்பன் என்ன சொன்னாரு, நான் வந்து ஃபர்ஸ்ட் அவர் என்ன வியூல தான் சொன்னாரு கவனிக்கிறீங்க. நான் ஒரு நிமிஷம்.
ஓகே நான் என்ன சொல்றேன், இல்ல ப்ரோ ஷார்ட் டைம் எனக்கு புல்லிஷ் தான் வியூ. ஏன்னா வந்து வீக்லி ஓவி இஸ் மோர் பவர்ஃபுல் தென் டெய்லி. ஸோ பிரைஸ் வில் டைரக்ட்லி மூவ் டு டெய்லின்னு சொன்னேன் கரெக்டா? முத்தன் சொன்னா ஐ எம் லுக்கிங் நவ் செல் as delayed then for buy அவர் சொன்னாரு என்கிட்ட. இங்க என்னோட என்னன்னா வந்து இது ட்ராப் ஆர்டர் ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுக்க மாட்டேன். எனக்கு ஒரு வேளை இப்ப நாளைக்கு இது மேல க்ளோஸ் வச்சு டெய்லி ஓபி ஃபார்ம் ஆயிருமா இது? The weekly ஓபி தொட்டு ஃபார்ம் ஆன டெய்லி ஓபி. இங்க I will look for buy entries. This buy entry will be aligning with the sell entry. With the weekly buy entry. Yeah, but best பாரு பண்ணா இந்த சிபி ஃபார்ம் ஆகாம இப்ப இந்த வீக்லி ஓபி தொட்டா பாத்தியா? இங்க இருந்து தொட்டு கிளம்பலாம் பாத்தியா? அப்ப எனக்கு இந்த வீக்லி ஓபி தொட்டு ஃபார்ம் இங்க என்ன ஃபார்ம் ஆச்சு? இங்க வீக்லி ஓபி ஃபார்ம் ஆச்சு, இங்க டெய்லி ஓபி ஃபார்ம் ஆச்சா? ஆமா. இந்த இடத்துல பை பண்றது A+. எனக்கு அப்ப ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, எனக்கு லெஃப்ட் சைடு ரெசிஸ்டன்ஸ் வச்சிருக்கேன் எனக்கு. இடத்துல ஒரு ஓபி இருக்கான். நான் என்ன பண்ண ஜஸ்ட் ரீப்ளே பண்ண வச்சிரேன். ஒரே நிமிஷம். சொல்லு அத்துல். I am in meet now actually. You are not joining. We are discussing about the 4-hour strategy actually. We will do back testing from Monday onwards. Okay. Nothing for hour. We plan to take only the 4-hour trades hereafter, not 50-minute trades. Entry in 4-hour directly. Short-term kind of trades. Okay. You joined actually, then we will discuss later. Okay. Okay, no issue. We can discuss it later then. Yeah. Okay, Atul bhai. So sorry, அங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிரைஸ் இது வந்து ஒரு வீக்லி ஓபி கரெக்ட்டா? இது போன வாரம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். இப்ப நீ பார்த்தனா உங்க லெஃப்ட் சைடுல வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கிளியர் டியூவல் இருக்கு. இதுக்கு மேல இங்க ரெசிஸ்டன்ஸ் உனக்கு இல்ல கரெக்ட்டா? வெட்ட வெளி ஆல் டைம் ஹைல போயிட்டு இருக்கான் பிரைஸ் கரெக்ட்டா? சோ எனக்கு வந்து இதுக்கு மேல ரெசிஸ்டன்ஸே இல்ல. பிரைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க இருந்து வந்து இன்னும் சூப்பரா இருக்கும் உனக்கு. ஈஸி டியூவல் உனக்கு. நான் இங்க விட்டுறேன். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து நான் பாக்குறேன். இங்க எனக்கு வந்து ஒரு வீக்லி ஓபி ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஓகேவா? இந்த ஓபி தொட்டு ஃபார்ம் பண்ணிருக்கா வச்சுங்க. இப்போ இந்த ஓபியை தொட்டு எனக்கு டெய்லி டைம் போகும்போது எனக்கு என்னாச்சு, இந்த இடத்துல எனக்கு வந்து இடத்துல ஒரு ஓபி வைக்கிறேன். அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இப்போ இந்த டெய்லி ஓபி வைக்கிறோம். இப்போ எனக்கு இங்க இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை எது தெரியுமா? இங்க ஆப்போசிட்ல இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இங்க இதான் ரெசிஸ்டன்ஸ். எனவே இது அர்த்தம் என்ன? லிக்விட் தட்டு ஃபார்ம் ஆன ஓபி இது கரெக்ட்டா? ஆனா இதுவே டாப்ட் ஆக்சுவலி பிரைஸ் அங்க தான் கீழ வந்திருக்கான். அது தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல தெரியுதா? ஓபி டாப் பண்ணி கீழ. சோ அந்த டாப் அப்ப இங்க ரோ ரெசிஸ்டன்ஸ் இது வரைக்கும் ஈஸி டார்கெட் எனக்கு. ஓகேவா? ஸ்டார்ட் தெரியுது இல்ல? இப்போ என்ன பண்ண இந்த டெய்லி ஓபி தொட்டு ஃபார்ம் ஆன ஓபி இது. மேபி யூ கேன் கன்சிடர் டெல் திஸ். இது வரைக்கும் எடுத்துக்கலாம். சோ நான் கன்சிடர் என்ன பண்ணா I will take this up to this big. This is my OB. ஓகேவா? So when the price come and touch this. So price இங்க டச் பண்ணனே என்னாச்சு? I will take the entry கரெக்ட்டா? அப்படியே ஆரா வச்சு காமிச்சிருங்க. Let me SL here. இந்த ப்ரொடக்ட் SL வச்சிட்டு I will target this கரெக்ட்டா? இது let the trade be run. எனக்கு 1.8 தருது 9 தருது பிரச்சனை இல்ல. இந்த ரேட் ரன் ஆகட்டும். எனக்கு இந்த இங்க அடிச்ச என்னோட வேலிடேஷன் கரெக்ட்டா அவுட். பட் இந்த எஸ்எல் அடிக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு நாய்ஸ் நடக்க முடியாது கரெக்ட்டா? அடிக்கணும்னா கண்டிப்பா தரமா அடிக்கணும். எவனோ ஒருத்த வந்து ஜஸ்ட் ஒரு நாய்ஸ் ஒரு 15 மினிட்டோட நாய்ஸ்லாம் அடிக்காது. சோ அப்ப ட்ரேட் நான் ஹோல்ட் பண்றேன். என்ன ஆகும்? பொறுமையா போயிட்டு எத்தனை நாள் ஆச்சு இந்த ட்ரேட் முடியறதுக்கு? இங்க ட்ரேட் எடுத்தேன் கரெக்டா 3 நாள் 5 நாள் ஆக்சுவலி. இங்க 1 2 3 4 ஆக்சுவலி நடுவில் சண்டே வருதுன்னு நினைக்கிறேன். அதனால மாறி இருக்கு. வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, மண்டே. ஸோ 4 நாள் இருக்கு மொத்தம் கரெக்டா? நீ பாட்டு போட்டு விட்டு அடுத்த வேலையை பாரு. ஒன்னையாடு சாட்டை பார்த்துட்டு சொன்னா இது ஒரு பேர்ல இது. இப்ப நடுவில் பார்த்தா எக்கச்சக்க டிப்ஸ் நடந்திருக்கு. இங்க லோ டைம்ல பார்த்தா போட்டு குழப்பி எடுத்துருப்போம் உனக்கு. இப்ப நீ பார்த்தனா இந்த லோ டைம் ஃப்ரேம் இங்க இத நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் போடுறேன். ஓகே, என்ட்ரி எடுத்ததுல இருந்து இது டிபி தான் அச்சீவ் ஆச்சு கரெக்ட்டா? இதான் ஃபர்ஸ்ட் டிபி. இந்த இடத்துல நான் 50 மில்லியே பார்க்கறேன். எத்தனை பிப்ஸா வந்திருக்கும் பாரு. எத்தனை உனக்கு சில டைம் என்ன பார்த்தா உனக்கு என்ட்ரி கொடுத்துருக்க மாட்டான். நீ லோ டைம் ஃப்ரேம் ஆர்டர் பிளாக்லாம் போட்டு பார்த்துருப்பேன். நீ உனக்கு என்ட்ரி பிரைஸ் காமிட்டே இருப்பான்.
ஓகேவா? இல்ல ஒரு 1 அவுட் எடுத்திருப்பேன். கரெக்டா எஸ்எல் அடிச்சு விட்டு மேல கிளம்புவோம். இங்க இருக்க லாங் எடுத்து எஸ்எல் இங்க வச்சிருப்பேன். எஸ்எல் அடிச்சு மேல கிளம்புவோம். ட்ரேடிங் சிம்பிளா வச்சுக்கலாம், அவ்வளவுதான். எதுக்கு நம்ம காசு சம்பாதிக்க கஷ்டப்படணும் அவசியம் கிடையாது. 30 பேர் இருக்குடா. 30 பேர்ல நீ 15 பேர்ல என்ட்ரி எடுத்தாலே போதுமே. 30 யாரு? இப்ப நான் சொன்னது பார்த்தேன்னா அப்படியே வீக்கெண்டே ஆனா கரெக்டா. இப்ப அந்த இடத்துல 4 ஓவர் போனா இன்னும் சூப்பர் பெட்டர் எடுப்பேன் நான். இப்போ 4 ஓவர் வரேன் பாரு. நான் சொன்ன அந்த ரூல ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? இந்த எஃப்இஜி ஃபார்ம் ஆறது இவன் தொட்டான், இது ப்ரொடெக்டட். இந்த இடத்துல எடேடு போடு. இந்த எஃப்இஜி ஃபார்ம் இதை தொட்டான், இங்க நம்ம என்ட்ரியே தரல, அது வேற விஷயம். அப்படியே போயிட்டான். சரியா? திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் ஆக்சுவலி. நீ டெய்லி ட்ரேட் 4 ஓவர் ட்ரேட் எடுக்கலாம், ஒரே ட்ரேட் 2 இடத்துல பிடிக்கலாம். இப்போ நான் 4 ஓவர்ல இந்த ட்ரேட் எடுத்திருப்பேன் ஆக்சுவலி. நான் வீக்லி போய் தொட்டு ஃபார்ம் ஆனேன். ஏன்னா இந்த வீக்லி போய் தொட்டு ஃபார்ம் ஆன ஃபர்ஸ்ட் எஸ்டி இது கரெக்டா. ஷார்ட் டர்ன் எஃப்இஜி இன் எஃப்இஜி அவுட் எனக்கு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வீக்லி போய் தொட்டு ஃபார்ம் ஆன ஃபர்ஸ்ட் ட்ரேட் இந்த இடத்துல கண்டிப்பா நான் இந்த ட்ரேட் போட்டு விட்டு இங்க எஸ்எல் இந்த இடத்துல எஸ்எல் வச்சிருவேன். பிகாஸ் திஸ் இஸ் த லோ which created this எஃப்இஜி. You write it, you get 1:1.5, no one cares. And the end of the day you will make 60 to 70% accuracy. But 60% accuracy நான் போட்டு I am making 1:1.5 RR எடுக்கிறேன். Still I will make 6% per month. That means every 2 months I will clear a new account. And after that I will make 4 lakhs per month. 3.5 வரும் வச்சுக்கேன். கமிஷன்லாம் சேர்க்காம போட்டேன். 1 lakh கமிஷன் இல்லை, 5,000 கமிஷன் இருக்கு. You make it 3 lakh. புரிஞ்சா? அவ்வளவுதான், சிம்பிள், வேற எதுவும் இல்ல. இது எடுக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண போற? ட்ரேட் எடுக்கிறதுக்கும் ட்ரேட் அனலைஸ் பண்றதுக்கும் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண போற? அதுக்கு எல்லாமே அலர்ட் இருக்கு ஆல்ரெடி. எல்லாத்துக்கும் அலர்ட் இருக்கு. எஃப்இஜிக்கு அலர்ட் இருக்கு, ஓபிக்கு அலர்ட் இருக்கு. இல்ல நீ 15 மினிட்ல ப்ரிசைஸா பார்த்து எடுக்கிறதுக்கு அதிக ஸ்ட்ரெயின் ஆகுமா, இல்ல டெய்லில நீ பார்த்து ட்ரேட் போடுறதுக்கு அதிக ஸ்ட்ரெயின் ஆகுமா? 15 மினிட்ஸ் தான். அவ்வளவுதான். இப்ப நான் சிம்பிள், நாளைக்கு இப்ப காலேஜ் வந்து ஜாயின் பண்ண வச்சுக்கேன், 2 வருஷம் உன் ட்ரேடிங் கரியர் அவுட் ஒத்துக்கிறியா சதீஷ்? ஆமாண்ணா. காலேஜ் ஜாயின் பண்ணா 2 வருஷம் ட்ரேடிங் பத்தி நீ பக்கம் வரவே மாட்டேன். யூ வில் கிவ் எக்ஸ்கியூஸ். நீ சொல்லுவ நம்ம படிச்சிருக்கனால நம்மளால ட்ரேடிங் ஃபோக்கஸ் பண்ண முடியல, கொஞ்ச நாள் ட்ரேடிங் விட்டுருவேன். ஓகேவா? மதன் சேம் திங் அப்ளிகேஷன் டு யூ. இப்போ நீ நாளைக்கு இங்க போறேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா ட்ரேடிங் விட்டுருவேன். ஒத்துக்கிறீல்ல? பார்ட் டைம் ஜாப் ஏதாவது பார்க்க போறோம்னா நீ ஜாப பாப்பியா இத பாப்பியா? ரெண்டு தானா பார்க்கணும். ரெண்டு கண்ணு மாறிக்கலாம். இப்போ ஒன்னு இருக்கும்போது நம்மளால பார்க்க முடியல, ஒத்துக்கிறியா? பார்க்க முடியலனால நான் பார்த்துன்னு தானே இருக்கேன். ரிசல்ட் வரல தம்பி. நானும் தான் பார்த்துட்டு இருக்கேன் 1 வருஷமா. எங்க வீட்டுல ஒத்துப்பாங்களா? ரிசல்ட் மேட்டர்ஸ். எஃபர்ட் டசன்ட் மேட்டர்ஸ், ரிசல்ட் மேட்டர்ஸ். நீ ஒரு எக்ஸாம் போற தம்பி, சரியா? நீ அந்த क्वेश्चन வந்து செம்மையா தரவா படிச்சு 50 மார்க் क्वेश्चन படிச்சு போயிருக்க. அந்த 50 மார்க் क्वेश्चन செம்மையா படிச்சு போனா எக்ஸாம்ல எழுத டைம் பத்தல உனக்கு. எக்ஸாம் மட்டும் வெளியே வர ஒரு டீச்சரை பாக்குற, டீச்சர் சொல்ற சார் அந்த क्वेश्चन செம்மையா தரவா படிச்சுட்டு போனோம் சார், எனக்கு எழுத டைம் பத்தல சார், கண்டிப்பா எழுதிருப்பேன் சார்ன்ற. பக்கத்துல இன்னொருத்த வரான், நான் क्वेश्चन படிக்கவே இல்லை சார், எழுதவே இல்லை சார்ன்றான். 2 பேருக்கு மார்க் என்ன வர போகுது? அந்த 50 மார்க் கண்டிப்பா 2 பேருக்கு அவுட். கரெக்டா? அவன் படிக்கல, நீ படிச்சுட்டு போயிருக்க, எஃபர்ட் போட்டிருக்க, ஆனா எஃபர்ட் அவன் போடல. ரிசல்ட் சேம். சோ இப்போ எது முக்கியம், ரிசல்ட்டா எஃபர்ட்டா? ரிசல்ட் ஸ்பீக்ஸ் தம்பி. எஃபர்ட் நீ சொல்லிட்டே இருக்கலாம், நான் பண்ணிட்டேன், நான் டெய்லியும் போக்காரன் சார், படிக்கிறேன், டெய்லியும் கோயிலுக்கு போறேன், எல்லாம் கரெக்ட். ரிசல்ட் என்ன வரல இல்ல, அவ்வளவுதான். திருப்பி சொல்ற, நீ ஒர்க் பண்றது தப்புன்னு நான் சொல்லல. நீ ஒர்க் பண்ணிட்டு 5 வருஷம் கண்டிப்பா ரிசல்ட் வந்துடும். பட் 2வது வருஷம் நீ குவிட் பண்ணிட்டேனா? சரியா? உனக்கு இன்னும் ரியல் லைஃப் இன்னும் வரல. நீ மதன் இன்னும் 1 வருஷம் வச்சு கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ரெஷர் கொடுப்பா. எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். லைஃப் இட்ஸ் லைக் தட். உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ரெஷர் கொடுப்பா. வீட்டுல வந்து என்னப்பா இத்தனை சும்மா இருக்கே, வேலைக்கு ஏதாவது போப்பா, ஒரு சின்ன வேலைக்காச்சும் போயிட்டு வாப்பான்னுவோம். சிம்பிள் சார். இப்போ நீயே சொல்லு, ஃபுல் டைமா பண்ணி நம்ம அக்கௌண்ட் கிளியர் பண்ண முடியல, அது பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு காலேஜ் போயிட்டு அக்கௌண்ட் கிளியர் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? இல்ல, பண்ண முடியும், ப்ராபபிலிட்டி கம்மியாயிடும், அவ்வளவுதான். டாக் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி, இட் வில் பி லெஸ் ப்ராபபிலிட்டி. கரெக்ட்டா? சோ அப்ப ஹையர் டைம் ஃப்ரேம் போறதா பெஸ்ட். ஆனா ஹையர் டைம் ஃப்ரேம் அகைன்ஸ்ட்லாம் இல்ல, ஹையர் டைம் ஃப்ரேம் தான் ஹையஸ்ட் அக்யூரசி. அது தெரியும் எனக்கு. உனக்கு என்ன பிரச்சனைக்கு சொல்லு, சால்வ் பண்ணலாம், அதை ஆன்சர் பண்ணலாம்.
சால்வ்லாம் இல்லைண்ணா. இப்போ நான் சிஆர்டின்னு படிச்சேன், ஒரே ஒரு கேண்டில் தான் ட்ரேட் பண்ண போறேன். அந்த ஒரு கேண்டில் மாஸ்டர் பண்ற அப்படின்ற மைண்ட் செட் தம்பி தான் உட்காந்துக்கிறேன். நீ பண்ணத 4 ஹவர்ல பண்றத வீக்லி டெய்லியில பண்ண போற அவ்வளவுதான் தம்பி. நான் சிஆர்டி அதுதானே டோட்டலா டிச் நானும் பண்ண போல. சொல்றேன். நான் இது பண்ணவே மாட்டேனே சொல்லனா. நான் ஒரே இல்ல நான் ஒரு சிஆர்டி படிச்சேங்கிறேல. இப்ப சிஆர்டி தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். நான் எதுக்கு சிஆர்டி படிச்சேன்னா டைம் ஆஸ்பெக்ட கார்த்தியனா கன்சிடர் பண்ணலன்னாரு. அதுக்கு தானே நான் சிஆர்டி சொன்னேன். நான் என்ன சொன்னேன், நான் ரொம்ப சிம்பிள்டா. இங்க பாரு ஸ்டில் டைம் டோட்டலா டிச் பண்ண போறது இல்ல. வீக்லி ப்ரொஃபைல் படிக்க தான் போறோம். ஆனா 4 ஹவர் டெய்லிக்கு நான் அதுக்கு இன்ட்ராடே ப்ரொஃபைல் படிக்கணும். அதான் நான் கேக்குறேன் உன்ன, புரியுதா? ஆனா நீ வந்து 9 AM மேனிஃபெஸ்ட் நடந்துருக்குன்னு இப்ப நினைக்கிறேன். யூரோ ஜேபிஐ ட்ரேட் இப்ப கார்த்திக் காமிச்சான் கரெக்டா? ஓகேண்ணா. யூரோ ஜேபிஐ ட்ரேட்ல அவன் எடுத்த என்ட்ரி டெய்லில நான் அங்க போய் உட்காந்து ப்ரொஃபைல பாத்துட்டு இருக்கேன்னா அது என்ன யூஸ்? நான் அதாவது வந்து இப்போ இந்த சிஆர்டிலே இன்னும் நிறைய ட்ரேடர்ஸ் இருக்காங்கல்லண்ணா. கரெக்ட்னா. இப்போ நீங்க ஒன் டே சிஆர்டின்னு சொல்றீங்களே, இப்போ இந்த ஒன் டே சிஆர்டிக்கு நம்ம 4 ஹவர்ல எடுக்கிறோம்னு சொல்றீங்க. நீ 100% 4 ஹவர்லயே correct. எடு. அதான்டா சொல்றேன். நீ 4 ஹவர்லயே எடு. டெய்லியில டைரக்டாவே எடு. அப்புறம் போட்டு அதை ஓடிட்டு இருக்கட்டும். நம்ம சிஆர்டி குருஸ் இவனுங்கெல்லாம் இருக்காங்களா, இவனுங்கெல்லாம் சேம் சிஆர்டிய கரெக்டான டைம்ல எக்ஸிக்யூட் பண்ணுவானுங்க. அதுதான் சொல்றேன். இங்க பெரிய விஷயமே டைம். அவனுங்க பாக்குறது ஒரே பேர் யூரோ யூஎஸ்டி மட்டும் பாத்துட்டு இருப்பானுங்க கண்ணன் கருத்தா. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. அவங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட். இப்ப நீ ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் சொல்ல வர அதான் சொல்ல வந்தேன். அவங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட். they have spent 5 to 7 years in markets. அதனால they are sticking on with one pair, just one strategy. the only missing factor in our case time தான். உன்னால அடுத்த 5 வருஷம் டெடிகேட் பண்ண முடியுமா எந்த வேலையும் பார்க்காம? நீ வேணா பாரு, ஷாம் திருப்பி ஆக்சஸ் எக்லமே இன்னொரு கோர்ஸ் லான்ச் பண்ணுவான். நீ நினைப்ப ஷாம் அவனுக்கு தெரிஞ்சா சொல்லி கொடுத்துறான்னு சொல்லிட்டு. அவன் ஆல்ரெடி சிபிஐல எல்லாம் சொல்லி கொடுத்துட்டான். அவன் சொல்லி கொடுத்தது பெரிய புது விஷயம் இல்ல. ஐசிடி கோர் கண்டென்ட்ல நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கோமே அதான் ரீஃபர்பிஷ் பண்ணி கொடுக்கலாம். ஷேர் பண்றேன், திருப்பி வேணா படிச்சு பாரு. ஒரே மாதிரி இருக்கும். இன்ச்சா எவ்ரி சென்டென்ஸ் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். ஐசிடி சொன்ன கோர் கண்டென்ட். அதையே நீ ஒரு 4 பப்ளிஷ் 4 வால்யூம் நீ பப்ளிஷ் பண்ணலாம். அவ்வளவு கண்டென்ட் இருக்கு நம்ம கிட்ட. கண்டென்ட் வச்சு என்ன பிரயோஜனம்? அதாவது அதை நீ எப்படி நீ அப்ளை பண்ண போற? ரியல் டைமா அதை வச்சு நீ என்ன காசு பண்ண போற? அதான் எல்லாரும் கோர் படிச்சிட்டீங்களா, சூப்பர் ப்ரோ. அதுல இருந்து வாட் இஸ் அவுட்புட் இல்லையே. எவ்வளவு சம்பாதிச்சீங்க? இப்ப நாங்க டிவிட் ஆக போறது இல்ல. டோட்டலா நம்ம வந்து தம்பிகளா எல்லா கோட்டையும் அடிங்கப்பா, நம்ம புதுசா ஒரு இண்டிகேட்டர் பார்க்க போறோம், புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்க போறோம். நாங்க கொண்டே போலையே. ஷிஃப்டிங் ஃப்ரம் லோயர் டைம் ஃப்ரேம் டு ஹையர் டைம் ஃப்ரேம், அவ்வளவுதான். அதாவது இட் இஸ் a known fact. எல்லாரும் ஹையர் டைம் ஃப்ரேம் பண்றவங்க they are making good chunk of money, they are effortless, they are very much less tensed. அப்படிங்கிறப்ப நமக்கு தேவை நம்ம ட்ரேடிங்ல வந்தது எதுக்கு? ஒன்னு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், ஒன்னு டைம் ஃப்ரீடம் வேணும். நீ 9 to 5 இருந்து எக்ஸிட் ஆகி 24 ஹவர்ஸ் சார்ட் பண்ணி உட்கார்ந்திருக்கிறது என்ன யூஸ்? அல்டிமேட்டா நம்ம சேஸ் பண்றதே வந்து ரெண்டுத்துக்கும் தான். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 30 பேர் இருக்கு. 30 பேர்ல அந்த வீக்கெண்டே உட்காந்து நம்ம தேவையில்லாத கழிச்சிட்டு 9 + 5ல இருந்து 6 மைனர் ஷார்டேஜ் ஆச்சுன்னா மொத்தம் 15 பேர் மட்டும் தான் பார்க்க போறோம். அந்த 15 பேருக்கும் நாங்க டெய்லி ஸ்பெண்ட் பண்ண போற டைம் ½ hourல இருந்து 1 hour தான். காலையில எந்திரிக்க போறோம், 1/2 மணி நேரத்துல அந்த 8 பேர்ல இருந்து 10 பேரை பார்க்க போறோம். 4 ஹவருக்கு கீழே நம்ம போக போறது இல்ல. 4 ஹவர்ல நீ பாக்குறதுனால உனக்கு யூ வில் பி ஹேவிங் லாட் ஆஃப் டைம், ஃப்ரீ டைம். அந்த ஃப்ரீ டைம்ல வேற ஏதாவது நீ ப்ரொடக்டிவா பண்ணு, அவ்வளவுதானே. நீ 15 மினிட்ல வாங்கன்னு முட்டி மோதி நீ எடுக்கிற ரிசல்ட்டை நான் ஹையர் டைம் ஃப்ரேம்ல எஃபர்ட்லெஸ்ஸா எடுத்துட்டு போறேன், அவ்வளவுதானே. அட் தி எண்ட் ஆஃப் த மந்த் எவ்ரிபடி நீட்ஸ் மணி, கரெக்ட் தானே? உன் பேங்க் அக்கௌண்ட்ல சல்லி பைசா இல்லைன்னா எவனா மதிப்பானா? அது 15 மினிட்ல சம்பாதிச்சாலும் அதே பணம் தான், 1 ஹவர்ல சம்பாதிச்சா அதே பணம் தான், 1 டேல பண்ணா அதே சம்பளம் தான். அதுக்கு நீ எவ்வளவு எஃபோர்ட் போடுற, அந்த காசு சம்பாதிக்கிறது நீ எவ்வளவு எஃபோர்ட் போடுற, அதான் தட் ஒன்லி ஸ்பீக்ஸ். நீ 15 மினிட்ல ட்ரேட் பண்ணாலும் நான் அதே கிரைட்டீரியா வைக்க போறேன். நான் மாசம் 15 ஐசிடி கம்பெனிஷன் ஓபன் பண்ணுங்க. நான் 15 மினிட்ல இப்ப ஷாம் 15 மினிட்ல ட்ரேட் பண்றான், ஃபைன். ஆனா ஒரு மாசத்துக்கு அவன் எத்தனை என்ட்ரி எடுக்கிறான்? 8ல இருந்து 10 என்ட்ரி எடுக்கிறான். அதான் நீ ரொம்ப ரொம்ப அதாவது இதுவாவே போட, தாராளமாவே போட, 10 என்ட்ரி போட்டுக்கோ. ஏன் 2.5 to 3 hour வைப்பான்னு வச்சுக்கேன். 3 hour எடுப்பான். இந்த 3 hour எடுக்கிறதுக்கு நீ காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார்ந்துருக்கணும்டா. Every 5 days you should be available in front of charts.
அது பண்ணாம ஒரு நாளைக்கு நான் 1/2 1 hour தான் ஸ்பெண்ட் பண்ண போறேன். அலர்ட் வந்தா பார்க்க போறேன், எடுக்க போறேன். எனக்கு தேவை 1:2. எனக்கு நான் லோயர் டைம் ஃப்ரேம்ல பண்ணானே, ஹையர் டைம் ஃப்ரேம்ல பண்ணானே. லோயர் டைம் ஃப்ரேம்னா அடிக்கடி பார்க்கணும், எஸ்எல் எடுத்தா திருப்பி எடுக்கணும். ஹையர் டைம் ஃப்ரேம்ல நான் எஃபர்ட்லெஸ்ஸா போட்டு உட்கார்ந்திருக்க போறேன். நான் எதுக்கு கஷ்டப்படணும்? இன்னொரு விஷயம், அது எடுக்கணும் பார்க்கணும்ங்கிறது வாயில பேசி சொல்லிடலாம். நீ கரெக்டா அன்னைக்குன்னு பார்த்து ஆக்குபைடா ஏதாவது ஒரு வேலையில சிக்குவ. நாம எடுக்க மாட்டேன், பயப்படுவேன். அதனடா சிம்பிள்ரா. சரி பாய்ஸ், அவ்வளவுதான் சிம்பிள். நீ பொறுமையா யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். திருப்பி நீ அந்த கார்த்தி அனுப்பிச்ச லிங்கை நீ பெர்ப்ளெக்சிட்டில போட்டு பாரு, அதை கம்ப்ளீட்டா ஃபுல்லா ஸ்டடி பண்ணு. இப்போ இந்த ட்ரேட் பாத்தியா, இப்ப செட்டப் பாத்தியா நீனே? ஆடு பேர்லாம் பார்க்கணும். என்னடா எடுத்துருக்கீங்களா இப்போ? இல்ல சொல்றேன், அப்படியே டேல பாரு. எஃப்ஜே தொட்டு ஃபார்ம் ஆன ஓபி இதேதான் சிஹெச்எஃப்ல பண்ணோம் 4 ஹவர்ல. எஃப்ஜே தொட்டு ஃபார்ம் ஆன ஓபி சரிதா? இவ்வளவு இதான் நான் சொல்றேன். இது மாதிரி ஒரு 10 வாட்டி நீ பாரு, உனக்கு ஹிஸ்டரி படி. நேற்று அப்படியே அப்படி நல்லா பாரு. ஆரஞ்சு கலரா, ஒரு கிரீனா, ஒரு ரெட்டா, இங்க என்ட்ரியா, அப்பயே அப்படியே ஏடிவா டே சார்ட்ல பாரு. ஆரஞ்சு கலரா, ஒரு கிரீனா, ஒரு ரெட்டா, என்ட்ரியா, இவ்வளவுதான் பேட்டர்ன். இதுக்கு பின்னாடி சைக்கிள் ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகி வந்திருக்கான் பிரைஸ். ஸோ கண்டிப்பா இந்த ஹை ப்ரொடக்டரா இருக்கும். இந்த எக்ஸ்பெக்டட் ஃபார்ம் ஓபினால இந்த ஹை ப்ரொடக்டரா இருக்கும் அதிகபட்ச வாய்ப்பு. உனக்கு இதுக்கு மேல இப்ப நீ லோ டைம் கூட கண்டிப்பா பயப்படுவேன். நான் இப்ப நீங்க பார்த்தேன்னு வச்சுக்கேன், ஐயோ நம்ம திருப்பி மாற்றானே அப்படின்னு இருக்கும். நாளைக்கு காலில் இருந்து சிபிஐ அடிச்சு கீழே இறங்கியிருப்போம் உனக்கு. அப்ப என்ன சொல்லுவ, சிபிஐ நடந்துட்டான் ப்ரோ அப்படிலாம் கிடையாது. உனக்கு வந்து முடிஞ்சிச்சு. இப்ப இங்க நியூஸ் வருது, நான் நியூஸ் பார்த்து நான் பயப்பட தேவையில்ல. ஓகேவா? இன்னும் கரெக்டா வந்து 30 மினிட்ஸ் நியூஸ் இருக்கு. 50 மினிட்ஸ் நீ பயப்படணும். நீ நல்ல ட்ரேட் எடுத்தாலும் நியூஸ் வெளியே போயாகணும். 4 ஹவர்ல நீ பயப்பட தேவையில்ல. அது பாட்டு ட்ரேட் பாட்டு ஓட்டணும், அவ்வளவுதான். சாப்பிட கூப்பிடுறாங்க, சாப்பிட்டு வந்துடலாம். அவ்வளவுதான், க்ளோஸ் பண்ணிடலாம். பாத்துக்கலாம். சரி சரிங்கண்ணா. பாய். சரிங்கண்ணா. பாய் பாய் பாய்.